டேய் இந்த காரை வேலையை முடிச்சிட்டு அந்த காரை வாட்டர் சர்வீஸ் கீழ அனுப்புறேன். என்ன பண்ற டார்லிங்? ஓ அப்படியா? அப்புறம் எங்க போலாம்? ஓகே போலாமே. It's such a wonderful place, you know. I just love it. Madam! Madam! Hey, என்ன பண்ற? என்னடா எறும்புனே? ஏண்டா நான் என்னமோ ஏதோன்னு கை கால் உதறி போய் ஓடியாரண்டா. ச்சே இவ்ளோதானா? நான் கூட என்னமோ நினைச்சேன். போய் வேலைய பாருங்க. ஏண்டா எறும்பு கடிச்சா எயிஸ்ட் வந்தா செத்து போவாங்க. இல்லையானே நம்ம ஓனர்னே அவங்க மேல ஏதோ எறும்பு பட்டுச்சுனா என்னால தாங்க முடியாதுனே. ஓ அம்பிட்டு கரிசன அன்னைக்கு வீட்டுல பாம்பு வந்துருச்சுன்னு கிளி புடிச்சு கத்துனே. ஒரு வயல குச்சியை எடுத்துக்கிட்டு வரக்கானா எனக்கு என்னன்னு மல்லா கடிச்சு படுத்து கிடந்திய. இன்னைக்கு பொம்பளைனா அம்பிட்டு பதட்ட. போடா போய் வேலைய பாரு. இங்க சுவிட்டான ஆளுக மேல எறும்பு ஏறுறது சகசன்னே. அதுக்கு இப்படி பைத்தியமா தெரியக்கூடாது. மண்டைய என்ன கோமண துணிய கையில உடுத்துட்டு ஓடியாரே. அப்பப்பப்பப்பா என்னப்பா? இல்லண்ணே மேடம் கட்சிக்குள்ள ஆயில் ஆயிடுச்சுட்டாங்க. அதான் வாஷ் பண்ணி கொண்டு போறேன். நம்ம மேடத்தை நம்ம தானே கேர் பண்ணோம். கேர் எடுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லப்பா. மேடத்தை கேரிங்க ஆக்குனாத்தே தப்பு. புரியுதா? போ முதல்ல அந்த 3 பயவலையிலும் பேக்கப் பண்ணிட வேண்டியதே. நான் ரெடி. டேய் புஜி பாபு டேய் 40 வருஷத்துக்கு முன்னால என் தலைவரை பார்த்த மாதிரி இருக்கு. நாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? டேய் ஆரலூஸ் அப்பனே ராஜா வேஷம் போட்டு வந்து கட்டி பிடிக்கிறியே. கத்தி சொரு கூட இடத்துல சொதுக்குன்னு சொருகிச்சுனா நானும் புடுவேன், நீ உள்ள போயிட மாட்ட. டேய் என் மேல நீக்கு பாசமே லேதடா. பாசம் பாயசெல்லாம் லேதுடா. அங்கங்க ஊர் உலகத்துல பெத்த பிள்ளைக்கு அப்பனுங்க மோதிரம் செயின் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு அழகு பாக்குறானுங்க. ஆனா நீ உன் கடையில வியாபாரம் ஆகாத பழைய துணி விக்கெல்லாம் போட்டு எனக்கு இருக்க மாதிரி தெருவா அலைய விடுற. பாரு இப்படி ஒரு வழுக்க ராஜாவை நான் எந்த வரலாறுலயும் பாக்கல. கண்ணாடி போட்டு கண்ணு கூசுது. மண்டைய மறைநேனா மச்சான். நேற்று அந்த இந்தியன் தாத்தா கமல் கேட்ட போட்டு காலேஜ் வாசல் நின்னோம்ல, அதை பார்த்து அந்த காலேஜ் கரஸ்பாண்டுக்கு அதே மாதிரி 4 ட்ரெஸ் கல்ச்சுரல்ஸ் வேணுமா, இந்த அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு புடி. டேய் வேலை வெட்டி இல்லாம தெருவா பொறுக்குனாலும் அதுல ஒரு வியாபார நோக்கம் இருக்கிறதுனாலதான் இப்படி விதவிதமான ட்ரெஸ் போட்டு அனுப்புற. எப்படி என் தார்மீக சிந்தனை? உன் தர்பீஸ் மண்டக்குள்ள இப்படி ஒரு தார்மீக சிந்தனையா? நைனா என் பேட்டா காசை கூட இன்னைக்கு தம்பி தம்பி சொன்ன கேளு வேண்டாம். கொஞ்சம் பிடிச்சிடா யாரா காப்பாத்துங்க. பாவி டேய் எங்க தாத்தா காட்டை வித்து கல்லெல்லாம் குடிச்சது போக மிச்சம் இருக்கிறது ஒரே வீடு தான்டா. அத போய் ஏண்டா நீ ரொம்ப டிசிப்ளின் டாக்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தா நேதர்கா சிப்ஸ் இதே உங்க ஊர்ல டிசிப்ளினா? ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இந்த வீட்டுல. பாத்துக்கலாம் ஆடா. பாத்தியாக்கா நம்ம காலனிக்குள்ள எவ்வளவு அக்கிரமம் நடக்குதுன்னு? ஐயோ ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சே இதெல்லாம் பாக்கணும் நம்ம தலை எழுத்து. வாக்கா. ஐயோ இன்னைக்கு பிரச்சனை பிரச்சனைடா.
இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உள்ளே கடை. और कुछ चाहिए? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தி கூட தமிழ் பேசுறது இல்ல. तमिल नहीं मालूम. எங்க காசு மட்டும் வேணும், எங்க ஓட்டு வேணும், ஆனா எங்க தமிழ் வேணாம். हिंदी नेशनल लैंग्वेज கத்துக்கோ, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பாப்பா இங்க வா. எங்க தமிழ் இல்லைன்னா இந்தியாவுக்கு 2 ஆஸ்கார் அவார்டே இல்ல. பாக்குறதுக்கு பம்முனது மாதிரி தான் இருப்பான், ஆனா பதுங்கி பாயிறதுல புலி. முதல்ல நல்ல தமிழ் டீச்சரா பார்த்து ஆனா அவனா ஈனா ஈனா இப்படி தமிழ் மொழியை கத்துக்க என் பாக்கி. அண்ணே பின்னிட்டீங்கண்ணே. யாரு இவ்வளவு துணிச்சலா கேள்வி கேட்கிற தைரியம் உங்களை தவிர வேற யாருக்குமே வராதுண்ணே. இப்படி ஒரு தமிழனா அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு மொழி மேல பற்று அதிகம் அண்ணே. நீங்க சினிமாக்கு வசனம் இல்ல போலண்ணே. வசனம் என்ன அண்ணன், இனிமே மலையாள சினிமா ஹீரோ தான். சொன்னீங்க. சிக்கன் பீஸ் எடுறா, நல்லா சாப்பிடு. பல நாள் பசியா கிடந்திருப்பாங்களோ, இந்த பாய்ச்சல் பயிராங்க. பாப்பா இங்க வாமா. தம்பிய பசியில அடக்குறாங்க, இவ பல்ல காட்டிக்கிட்டு வாரத நல்லவா மனசு. ஆமாமா, आपको कुछ चाहिए? ஹோமுக்கு கூப்பிட்டு டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியது. क्यों बे? तूने औरतों को पहले कभी नहीं देखा क्या? साले मैं तुझे जान से मारूंगी, तेरे पीठों पर नजर ही ठीक नहीं है। அடிக்கிறீங்க. ये कैसा इंसान है? நம்பர் எழுதி வைக்கிற இடமா இது? என்னங்க நீங்க? ஏய், என்னடா இது? என்னடா ஆச்சு உனக்கு? ரொம்ப நாளா ஏரியாவில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தான்டா. நீ காலைல லவ் சொல்லலான்னு போனா, இவன் சொல்றதுக்குள்ள அவ கை வச்சிட்டான். லவ் சொன்னா அடிக்கிறாளுங்களா? டேய், ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். டேய், ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற, நீ பேசுறியா? மச்சான், பசங்க தற்கொலை பண்ணிக்கணும்னா 10 ரூபா கொடுத்து பாய்சன் வாங்க வேணாம், 1 ரூபா கொடுத்து ஒரு ரோஜா வாங்கி ஒரு பொண்ணுட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணா போதும். கும்பலா சேர்ந்து நாசிகப்படுத்தி அடிக்கிறாளுங்க. டேய், ஆள் யாருன்னு காட்டு, அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். வாடா காட்டுறேன். மச்சான், அங்க ஒரு கும்பல் வருதுல்ல, அதுல தெரியும். உன் கலருக்கு மேட்சா முதல்ல ஒரு பொண்ணு வருது அதானே? ஏண்டா மொச கூட்டத்துல வர மூஞ்சூர் மாதிரி இருக்கு, அது போய் ஆளா? அதுக்கெல்லாம் சென்டர்ல ஒண்ணு மொசு மொசுன்னு வருது பார், பிங்க் கலர் ட்ரெஸ், அவனா? அதுவா? ஏன் அந்த மாதிரி ஃபிகர்லாம் நாங்க லவ் பண்ணக்கூடாதா? இல்லடா, அரையும் போது ஆள் மாத்தி கீத்தி ஏதாவது அடிச்சு போறாங்கிறதுனால தான். சரி சரி, நீங்களா இருங்க, நான் வரேன். பெருசா எதுவும் வச்சுறாங்க. எது? மார்க். நாளை பின்ன அவன் எனக்கு சொந்தமான ஆவா. அப்படியா? சரி சரி, நீங்களா வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். டேய் வாங்கடா, ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம். லவ் சொன்னா ஆம்பளை மேலேயே கை வைக்கிறியா நீ? வா வா வா. அசோகே, நீ ஈஸியா டீல் பண்றதுக்கு அவ பீச் குதிரை இல்ல, ஏமாந்தா உன் மேலே ஏறி போற ரேஸ் குதிரை. ஜாக்கிரதை. எத்தனை குதிரைக்கு நான் ஜாக்கியா இருந்துக்கிறேன், எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஸ்ரீநாத் சிஸ்டர் தானே? இல்லையே. இல்லையா? தேவதை மாதிரி இருக்கீங்க, உங்களை போய் இப்படி சொல்லாமாங்க அவன்? என்ன சொன்னா? அவன் ஃப்ரெண்டா சொல்லு, ஃப்ரெண்டா? அவனை விடுங்க, கடகறான். என்னங்க இப்படி இருக்கீங்க? இது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படி அப்படியே கச்சிதமா இருக்கு. ஏங்க, அதுக்கு தனி டயட்டா இல்ல ஓவரால் ஒரே டயட்டா? நைட்டு கரெக்ட் பண்றதுக்கு டயட்டை பத்தி பேசி ஆரம்பிக்கிறானா? ஏன் என்ன மாதிரி பொண்ணு பார்த்தது இல்லையா? ஐயோ, சான்ஸே இல்ல. உங்களை பார்த்தோன்னே பக்குன்னு பத்திக்கிச்சே. இவ யாரோட பொண்ணுன்னு தெரியுமா? தெரியுங்க, நம்ம பிரம்மாவோட பொண்ணு தானே. பிரம்மாவா? போடா. எல்லாரையும் படைக்கிற பிரம்மா தான் பொண்ணுன்னு உடனே கொஞ்சம் ஓவராவே. என்ன தெரியுதா? வெல், இட்ஸ் ஓகே. நீ போன ஜென்ம பிறந்தியா? ஏன் இல்ல இப்படி ஆப்பு சிவி வைக்கிறியா? அதான் கேட்டேன். டேய், என்னடா சொன்ன என்கிட்ட? என்னடா சொன்ன? மச்சே, வாள் யாருன்னு காட்டு, நான் அவளை காட்டுறேன் அப்படின்ட்டு எனக்கே ரிவர்ஸ்ல காமிச்சிட்டல. இல்ல மச்சி, அந்த ஃபிகர் அரையலாம் தான்டா போனேன். ஃபிகர் கொஞ்சம் அஸ்தலா இருந்துச்சா? இல்ல கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சா? அதான் மஞ்சுக்குள்ளே ஓட்டி பார்த்தேன், ஃப்ரெண்டா ஃபிகரான்னு. அதுலயும் பாரு, அவ ஒன்னு ஜெயிஸ்டா மச்சி.
You bloody black sheep. வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். அடுத்து யாரா? எஸ் இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேம். கிரண் சாருக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அவனுக்கா? ஆமா மேம். இந்த மூஞ்சிக்கு யார் பார்சல் அனுப்பியிருப்பா? என்ன பார்சல் இது? ஐ ஸ்வீட். போடா நாத்து அடிக்குது. ஏதோ பிச்சைக்காரன் உனக்கு பார்சல் அனுப்பியிருக்கான்டா. காஞ்ச பூவு, ஃபியூஸ் போன பல்பு, இந்த அழகுல லெட்டர் வேற. யாரா இருக்கும்? அன்புள்ள கிரணுக்காக கிரண் எழுதுவது. என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? என் பேரை தான் உங்க அம்மா உனக்கு வச்சிருக்கா. ஏன்னா நான் தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா. ஒரிஜினல் அப்பா? இந்த ஆளுக்கு நான் பிறந்திருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துச்சு. சாரி படி 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததோட வெளிப்பாடு தான் நீ. மச்சி வால் வருது. இப்ப பாரு. இதை நீ நம்ப மாட்டேன்னு தான் நான் சாட்சியங்களை அனுப்பி வச்சிருக்கேன். சாட்சிங்களா? அந்த அல்வாவும் மல்லிகைப்பூவும் தான் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததுக்கான முக்கிய காரணம். அந்த பல்பை பாரு, அதோட வெளிச்சத்துல தான் கண்ணு நாங்க உன்னை உருவாக்கணும். ஏய் பாப்பாஸ். ஏதோ சில பல காரணத்தால உங்க அம்மாவை நான் கழட்டி விட வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு அவ விட்ட சாபமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு 2 கல்யாணம் ஆகியும் குழந்தையே இல்ல. இந்த லெட்டர் எழுதும் போதே என் பாடி கண்டிஷன் சரியில்லடா மகனே. இதை நீ படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால கொல்லியூர் மலையில இருக்க என் எஸ்டேட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு இவரை அணுகவும். ஷரத், நம்பர் 6, கரண்டி முக்கத்தெரு, சோலைவன சாலை, கொல்லியூர் கிராமம், ஊராட்சி கழிப்பிடத்திற்கு எதிர். டேய், என்னடா பண்ற? எங்க அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்தை பார்க்க போறேன். என்னடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போற இடத்த நீ மட்டும் போய் தனியா பாப்பியா? நீ தான் என்னோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட்டு அது இதுன்னு சொன்ன, என்ன அடிக்க வர செஞ்சேடி. என்னடா குட்டி, நான் உன்னை அடிக்காம வேற யாரும் நடிப்பா? இதுக்கு இல்லாம கோச்சுப்பாங்க. மோதல் இல்லாம காதல் எங்க இருக்கு சொல்லு. சொல்லு. மணி ஈட். டேய் சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப பிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மேட்ரு. யாரு இவன்? பொம்மரினை கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான். மாமா என்னதான் சொல்லு, நம்ம ஆர்னால்ட் மாதிரி வராது. அது பாரு, அவனை மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒன்னும் கிடையாது. டேய் என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? ஆர்னால்ட் சிட் சிட். that's it. ஆர்னால்ட் ரோல் ரோல். ஐ மை பேபி. எப்படி கேட்ச்? ஓ, நாய்னா பால் பிடிக்கும். போடா. பார், குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கா. என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய், நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ? நல்ல வேலை, நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி. இவன் சுப்பிரமணி.
அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு ஷிட்டு வந்தா வேணா உட்காருவார். அப்படியா? ஏங்க என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பேச்ச கேட்கும்? உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்னங்க இல்லன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான் டாக் ப்ராடக்ட்ஸ்ல அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு தெரியும், வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதையாவது எடு. சார் ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை. இந்தா, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதுங்க. அட என்னப்பா, நான் சொல்றேன், இத போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்ல, நாய்க்கு. இந்தாமா, இதுக்கு பில் போடு. எதுக்கு? நீ பல்லு விளக்குற, நாய் பல்லு விளக்க வேணாமா? அதுக்குதான். என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். இந்த அடி அடிக்கிறாளுங்க. அவள்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்தினால உங்களை நான் வீட்டு வரைக்கும் கூட்டு வந்திருக்கேன். குளிச்சுட்டு ரெடியா இருங்க, ஒரு ஷாப் கூட்டு போறேன். ஓகே அண்ணே. டே மண்டையா, இந்த பயவுல எங்க போச்சுன்னு தெரியலையே. குண்டுமல்லி, நம்ம தலதே ரொம்ப அடம் புடிச்சு கேட்டதுனால போனா போகுதுன்னு ஒரு போஸ்ட் கொடுத்தேன். இது நம்ம தம்பி நரேன் கார்த்தியே. நான் மட்டும் அந்த காரை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா தம்பி ரேஸ் நடக்கிற அந்த கிரவுண்டுக்குள்ளவே போயிருக்க முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. இப்பவும் அப்பப்ப என்கிட்ட வந்து வாட்டர் வாஷ் பண்ணாம போகாது. தெரியுது, வாயாலே வாட்டர் வாஷ் எவ்வளவு நல்லா பண்றீங்கன்னு. டேய், ஒரு ஷாப்னு வந்துட்டா நீங்க லேபரு, நான் தான் மேனேஜரு. டிஸ்டன்ஸ் கீப் ஆர் பண்ணனும். இல்ல ராத்திரி ஆன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துறியே, ஏதாவது வேண்டதுல? ஆமா, இவன் யார் உப்பு மூட்டை? சார், ஐ அம் டியூட். என்னோட ஃப்ரெண்ட் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சார், இந்த ஏரியால கந்துவட்டி கொடுக்குற மகளிங்க ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான் சார். என்னையா சொல்ற? மல்றா எங்க? இந்த ராஜாராம் ரோடு முனையில சார். 12 மணிக்கு சார். யாரையா கொலை பண்ணது? சார், இவனுக்கு அவனை நல்லா தெரியும் சார். உனக்கு எப்படி அவனை தெரியும்? கொலை பண்ண சொன்னதே இவன் தான் சார். என்ன சொல்றியே? ஆமா சார், நான் தான் சார் கொலை பண்ண சொன்னேன். கொலையும் பண்ண சொல்லிட்டு அத ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்டா கொடுக்கல? இல்ல என்ன பார்த்தா கிறுக்கார பையன் மாதிரி தெரியுதா? அதை எப்படி சார் எங்க வாயால சொல்லுவான்? நீங்க நைட்டு ஃபுல்லா நான் லாக்அப்ல உட்கார வச்சு காலைல வெறுப்பேத்தி அமுச்சு விட்டீங்கல்ல. ஆமா, விரக்தியில தற்கொலை பண்ணிக்கலான்னு நான் பீச் பக்கம் போனேன் சார். செவ்வாய்க்கிழமை அந்த கந்து ஓடிச்சு, சொன்னபடியே போட்டான் சார். சண்முகம், 2 கான்ஸ்டபிள் கூட அனுப்பிடுங்க. ஏட்டையா சார், உன்னை பத்திரமா பாத்துக்கங்க. அந்த மரண ஸ்பாட் நீங்க வெளில போவீங்க சார்? எதுக்குல? அந்த லிஸ்ட்ல அடுத்து உங்க பேர் தான் சார் இருக்கு. அவன் கண்டிப்பா உங்களையும் போட்டுருவான் சார். இல்ல விளையாடுறியா? எதுக்குல புதன்கிழமை என் பேர் எழுத சொன்னா? சார், அவன் தான் சார் செலக்ட் பண்ணான். ஐயோ, இன்ஸ்பெக்டர் தொட்டிங்களா ஜி? சார், கந்துவட்டிக்காரன் எவ்வளவோ எடுத்து சொன்னோம், பட் அவனால அவனை காப்பாத்திக்க முடியல. அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் உசாரா இருங்க சார். உனக்கு மூளை இருக்கா? எவனோ ஒருத்த வந்து என்ன போட போறானா? அது போடும்போது பாப்போம், சரியா? ஏட்டையா, உன்னை 2 பேரையும் பத்திரமா பாத்துடுங்க. அந்த ஸ்பாட் வரைக்கும் நான் போயிட்டு வரேன். ஸ்பாட்டுக்கு போறேன்னு கடைசியில் இவர் ஸ்பாட்ல அவுட் ஆயிடுவார் போலே. இனிமே வரவே மாட்டான்னு சொன்னேன், மொத்தமா முழுசா வந்துகிட்டு இருக்கான். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏ, உங்க ஆள் ப்ரொபஷனல் கில்லர் தான்ல. குறி பார்த்து சரியா பின் மண்டையில தான் சுட்டுருக்கான். கில்லாடி கில்லர் தான்ல அவன். ஏன் இன்னைக்கு நமக்கும் பின் மண்டை தானோ? ஐயோ ஐயோ, மகன் என்னம்மா இன்னும் பாஸ்கர காணோம்? வந்துருவார்ப்பா. ஏங்க நீங்க போய் வர்றவங்கள கவனிங்க. ஏல வாங்கலங்க சார். ஆமா, இந்த ப்ரொபஷனல் கில்லர் பேர் என்ன? ஏன் திருதுன்னு முடிக்க பேர் கேட்கல சார் நானு. ஆஹா, ஏன் அவ்வளவு நேரம் அவங்க கூட இருந்திருக்கா? 6 பேரை கொள்றதுக்கு அக்ரிமெண்ட் வேற போட்டிருக்கா. 12 ரூபா அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கா. ஆனா அவன் பேர் போன் நம்பர்லாம் வாங்குறது இல்ல. தோணல சார்.
உனக்கு என் மேல கோவம்னா ப்ரொபோசல் கில்லரை வச்சு என்னை போட்டதுல ஏற்பாடு பண்ணுவியா? சாரி சார், நான் ஏதோ ஒரு வேகத்துல அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன் சார். அது அவன் சீரியஸா எடுத்து இப்படி சீரியல் கொலை பண்ணுவான்னு தெரியாது சார். சார் தயவு செஞ்சு உங்களை கொஞ்சம் பாத்துங்க சார் ப்ளீஸ். போனு. என்னப்பா நேரம் ஆயிட்டே இருக்கு. எங்க அப்பா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங். அங்க நிச்சயத்துக்கு எல்லாம் வெயிட்டிங். கொண்டா நான் பேசுறேன். ஹலோ, நான் டியூட் பேசுறேன். என்ன வரீங்களா இல்லையா? டோன்ட் வரிப்பா, கரெக்டா 6 மணிக்கு ஆஜராயிவோம். ஏதோ கோர்ட்ல ஆஜராற மாதிரி சொல்றீங்க. போற போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கேன். டோன்ட் வரி வை. இல்ல போன்ல யாரு? இவன் ஆளு சார். இவனுக்கு அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அங்க போய் நிக்கிறத விட்டுவிட்டு ஏதோ உங்களை உசார்படுத்த வரேன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஓ, உனக்கு கல்யாண நிச்சயதார்த்தம், எனக்கு கர்மாதி திருத்தமா? நல்லா இருக்கடே ஓ திரைக்கதை ரசனம். அங்க எல்லாரும் வெயிட்டிங் சார். நான் போலனா தப்பாயிடும். இல்ல நீதான் நான் மோசமான ஆளு அப்படின்னு என்ன போட்டு தள்ளுறதுக்கு ப்ரொபோசல் கில்லர் ரெடி பண்ணிருக்கே. மோசமான ஆளு எப்படி விடுவான் சார்? எப்படி நீங்க போக போறீங்க? நீ எங்க போறது சொல்ற? மணி 5 ஆச்சு. எப்படி நீங்க வீட்டுக்கு போக போறீங்க இல்லையா? அதுக்கு முன்னால ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போங்களேன். பாவம், கல்யாண நிச்சயதார்த்தம் சந்தோஷமா இருக்கட்டுமே. ஏற்கனவே சொல்லி 2 கொலை நடந்திருக்கு. அடுத்து என்னையே அந்த கொலைகாரன் போட்டு தள்ள போறான்னு வேற சொல்றான். எப்படி அவனை வெளியே விட முடியும்? ஐயோ, கேட்டே அவனு பண்ணுங்க. இவனை 2 பேரையும் பத்திரமா கூட்டு போய் அந்த நிச்சயதார்த்தத்தை கலந்துக்கிட்டு மறுபடியும் இங்க கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அது உங்க பொறுப்பு. ஓகே சார். எல்லாம் உங்க 2 பேருக்கும். போயிட்டு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் என் கூட தான் இருக்கீங்க. அந்த கொலைகாரன் எப்படி வரான் நான் பாக்க. சார் நீங்க என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணீங்க சார். வா, போன் நம்பர் எனக்கு இருக்குல்ல. நீங்க அப்பப்போ ஒரு SMS அனுப்புனீங்கன்னா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். தூக்கிட்டு அடிச்சா மண்டை கட்டணம் செதறிப்போம். போலங்க. நிச்சயத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன்னு மகா அவங்க அப்பா கிட்ட சபதம் போட்டான். அதனால தான் நிச்சயதார்த்தம் இங்க பண்ண வேண்டியதாயிடுச்சு. வழக்கமா லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் வெளியே கல்யாணத்தை முடிப்பாங்க. நீ என்னடா வெளியில இருக்கிற பொண்ணை லேடிஸ் ஹாஸ்டல் கடத்திட்டு வந்து இங்க நிச்சயதார்த்தத்தை நடத்திக்கிட்டு இருக்க? ஆமா, அந்த வார்டன் என்ன செக்ஸ்? ஏன் சார் டபுள் மீனிங்காவே பேசுறீங்க? யோ, யாரா டபுள் மீனிங் பேசுறது? அவங்க செக்ஸ்னா ஆனா பொண்ணான்னு கேட்டேன். அது தப்பா? ஆனா உன்ன நான் வாய் பாத்தீங்களா? ஐயா எப்படி பழக்கறீங்க பாத்தீங்களா? டபா, ஒரு நாளைக்கு உன்னை துவைச்சு பாடி ஆக்கிட ஃபுல் பாடியா வெளி பாடியா? யோ, டெட் பாடியா? என்ன மாப்பிள போலீஸோட எல்லாம் வந்திருக்காரு? சும்மா மேடம், சரி. பொண்ணு ரெடி ஆயிட்டா, போய் செயின் எல்லாம் போட்டு விடுங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். அறியாத வயசு, புரியாத மனசு, ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். யோ, இவன் என்னத்தை காமிக்கிறான்? அந்த அம்மா இப்படி மயங்குறாங்க. பச்சை குத்திருக்கான் சார் நெஞ்சில. உங்களுக்கு பச்சை குத்துற பழக்கம் உண்டா? எனக்கு எச்ச துப்புற பழக்கம் தான் உண்டு. ஒரு தடவை நெஞ்சில பச்சை குத்தி பாருங்க, அப்ப புரியும். யோ, இந்த நெஞ்சில குத்துற பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. மாப்ள, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, ஐயர் கூப்பிடுறாரு. சென்னையை சேர்ந்த சாமிநாதன் முத்தழகு தம்பதியரின் ஒரே மகளான செல்வி மகாலட்சுமிக்கும் அதே ஊரை சேர்ந்த ராமநாதன் சரஸ்வதி தம்பதியரின் ஒரே மகனான செல்வன் பாஸ்கருக்கும் வரும் சனி அன்னைக்கு நான் நிச்சயம் முடியற வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். சட்டை மாத்திக்கலாமே. ஹலோ, எவன்டாது? எவன்டாதா? சார் நீங்களா? என்னையா பண்றீங்க? போய் 2 மணி நேரம் ஆச்சே. நிச்சயதார்த்தம் இப்ப முடிய போகுது. அவனை தள்ளிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்து சேருங்கய்யா. டேய், ஐயா போன் பண்ணிட்டாரே, எந்திரி. என்னது? ஒரு 10 நிமிஷம் சார். 10 நிமிஷம் கொஞ்சம் டீசெண்டா சொல்லப்படாது? எந்திரி, எல்லாம் முடியாது. அச்சம் என்பது மடகடவயடா அஞ்சாமை ஆறுயிர் ஏதோ ஒன்று. இன்ஸ்பெக்டர் லேசா பயம் வந்துருச்சுடா. எப்படி சொல்ற? பாட்டு அவர் இஷ்டத்துக்கு பாடுறாரு. ஐயா, நைட் ரவுண்ட்ஸ் போகணும். அப்படியே பார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற இருக்குது. வயிறு சரியில்லை, இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போகலையா? ஏல சார், அந்த கந்து வெட்டியை போட்ட மாதிரி அந்த இபி ஆபீஸ்காரனை போட்ட மாதிரி என்னையும் போட்டுருவானோ? என்ன சார் பயமா இருக்கா? யாரை பார்த்து என்ன கேள்வியில கேட்க? சும்மா ஒரு சேஃப்டிக்கு கேட்டு வச்சேன். சார், நீங்களே பெரிய போலீஸ் ஆபீசர், உங்களுக்கு இல்லாத சேஃப்டியா? வெட்டியா எதுக்கு சார் எங்களை உட்கார வச்சிருக்கீங்க? அருமையான கேள்வி. எதுக்கு தெரியுமா? போட்டுருவான் நல்லா இருந்து என்ன நடக்குங்கிறத பாருங்களேன். சார், லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி சார், எல்லாருக்கும் பிரியாணி சொல்லுமா? சொல்லலாம் சார். சார், நேத்து அந்த கந்து வட்டி கூட கடைசியா பிரியாணி தான் சார் சாப்பிட்டாரு. எல்லாருக்கும் புரோட்டாவும் பாயாவும் சொல்லியா சார்? ஏன் சார் கடைசி ஆசைப்பட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டே போங்க சார். கடைசியாவா?
எனக்கு பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவு காசு பணம் தான் செலவு பண்றது? உன்னால பிடிக்க முடியாது. ஓடிரு ஓடிரு ஓடிரு. இப்ப எப்படி இருக்குதான்? டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. என்னண்ணே பெட்ரோல் பங்க் மீட்டர்ல ஜீரோ பாக்குற மாதிரி உத்து பாக்குறீங்க? டேய் கேடி, நீ எங்க இருந்த சமையல்காரன் சொல்லிக்காம போயிட்டான். சமையல் வேலை கேட்டு வந்தா. சரி 2-3 நாள் தானே இருந்துட்டு போட்டுன்னு விட்டோம். முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். ஈஸ்வரிமா, ஏன் எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? முதலாளி, எனக்கு என்ன ஆச்சு? அதத்தாயா நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கிற உனக்கு என்னையா ஆச்சு? ஈஸ்வரிமா, உங்களை இப்பதான் புடவையில முதலா பாக்க. புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரி முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி. இது மகாலட்சுமியா? தலையில அடிபட்டதுல சமீபத்தில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர், பேசுறத பார்த்தா சமீபத்தில் நடந்தது மறந்த மாதிரி தெரியல. மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவார். ஈஸ்வரி அம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன். ஐயோ, நான் உன் பொண்டாட்டியா, நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதுல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல. எல்லாருக்கும் மண்டையில அடிபட்டா பழசுதான் மறந்து போகும். ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. முருங்காய் சாப்பிட்டாதான் மூடு வரும்னு வாங்க. இங்க என்னடா முருங்காய்க்கு மூடு வந்துருச்சு. நான் பண்ற மாதிரி பாத்து. ப்ரொஃபசர் என்ன பாக்குறீங்க? இல்ல டயர் கூட இரும்புல செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தேன். ஆமாமா, இந்த மாலையும் தூக்கணும்ல. அப்புறம் எனக்கு இந்த வண்டி தான், உங்க ப்ரொஃபசருக்கு கண்டெய்னர் தான். எடிபியர், நம்ம லாஃபிங் தெரபி பண்ணுவோம். சிம்ரன் மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க. நானே டபுள் சிம்ரன். வாங்க 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 வாங்க. ஹாய். வாங்கம்மா. ஹாய் குட்டி. வா வா வா. வாங்க. ஏய், வா வா வா. ஏய் பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. பண்ணு தக்காளி. பரவாயில்ல. அட சும்மா பண்ணு. இல்ல நான் பாக்குறேன். ஏன் என்னாச்சு? பேண்ட் கிழிஞ்சிருச்சா? நல்ல வேலை பப்ளிக் கண்டுட்டு இருப்பா அவருக்கு. அவ்வளவுதான் சும்மல் இல்ல. இப்ப சரி, துன்பம் வரும் நேரத்துல சிரிக்கணும். ஊருக்கே அடிக்க வேண்டிய எச்சிய என் ஒருத்த மேல அடிக்கிறிய, எப்படி தாங்க முடியும்? ஓகே 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 ஓகே. இன்னைக்கு இது போதும். நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். ஓகே. ஐசோ, இந்த மாசமும் உனக்கு தேவையானது பண்ணி முடிச்சாச்சு. உள்ள ஏறிக்க. ஹலோ, பணத்தை வாங்காதடா, கம்முன்னு இரு. ஓ, அப்பதான் நோக்கினாளா? சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வந்து.
என்னது ஐயோ ஏ ஐசு ஏ ஐசு டேய் யார் நாய் மேன் வேர் ஆர் யூ உன்னை தானே ஆமா சார் என்னைய பட்டப்பகலே என் காரை அசிங்கப்படுத்துது ஐ கோயிங் டு கோர்ட் இப்போ என்ன சார் பெருசா நடந்துருச்சு பையன் ஆசைப்பட்டான் பொண்ணும் பெருசா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல இது மியூச்சுவல் கன்சர்ன் தான் சார் நீங்க ஏன் தேவையில்லாம தைய தக்கன்னு குதிக்கிறீங்க என் ஐசோ என் பொண்ணு மாதிரி வளர்த்தனியா சார் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இந்த 200 ரூபா மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் விட்டுருங்க சார் ப்ளீஸ் என்ன அது காசு கொடுத்து அசிங்கம் பண்ணியா வெச்சுக்கோ அப்படியே ஐ கோயிங் டு கோர்ட் லாஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் பிரைஸ் நான் இப்படியே இதுக்கே நீங்க சில்லறலாம் கொடுக்க வேண்டியது வரும் பெஸ்ட் பிரைஸா யோ என் ஐசு பொத்து ராயில வளர்த்திருக்கியா அப்படியே கேச ஓ புது பணக்காரனா நீ சரி என் மணிக்கு உபசமா இருக்கும் கார்ல ஏசி போட்டு வை போ யோ என்ன என் மரியாதை குறையுது யோ தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குது போயா என்னங்கடா எல்லாம் மப்படிச்ச மங்கிஸ் மாதிரி மந்தமா இருக்கிறீங்க என்னாச்சு இவனுக்கும் அந்த டிசீஸ் வந்துருச்சா டேய் டிசீஸ் வந்துருச்சா பின்ன கிடைக்கிற கிரவுண்ட்ல எல்லாம் மேட்ச் விளையாடினா இவனுக்கு டிசீஸ் வராம பின்ன நோபல் பரிசா வரும் கவலைப்படாத மச்சான் இப்பெல்லாம் சித்தால அந்த வியாதிக்கு மருந்து வந்துருச்சு ஏய் புஜி நீ நினைக்கிற மாதிரி அந்த டிசீஸ் இல்லடா இவனுக்கு லவ் டிசீஸ் வந்துருச்சுடா அப்படியே மூஞ்சில போட்டனா சீட்டு மேலே உட்காந்து சைக்கிள் ஓட்டிட்டான் இன்னும் இப்ப திடீர்னு இவருக்கு முக்காப்பல் அடி ஆசை வந்துருச்சான் இதெல்லாம் ஒரு லவ் நீ என்ன நம்ப சொல்ற டேய் உர்ரா பேசிட்டோம் இத்தனை நாள் பழகின இவனாலே என்ன புரிஞ்சிக்க முடியலன்னா அந்த பொண்ணால மட்டும் எப்பறம் என்ன புரிஞ்சிக்க முடியும் பொய்யா பேசி ஏமாத்தும் போதெல்லாம் வழிய வந்து விழுவாளுங்க ஆனா உண்மையாலுமே ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணா புரிஞ்சிக்க மாட்டேன்னாளுங்க நானும் காயத்ரி கிட்ட எவ்வளவு பேச ட்ரை பண்ணேன் ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல காதலோட வலி எனக்கு இப்பதான்டா புரியுது இப்போ வச்சு நம்புறியாடா ரவுண்ட் அடிச்சு பேசினா நம்பிடுவாங்களாடா ரப்பர் வாயா நீ என்ன நம்ப வேணாம் அவன் என்ன மாத்திட்டான் உன்னை என்னால நம்ப முடியலையே நானா இப்படின்னு என்னாலே என்ன நம்ப முடியல என் மேல சத்தியமா சொல்றேன்டா அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை நீ சத்தியம் போட்டுலாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே சரி உனக்காக இல்லைனாலும் ஊர்ல இருக்க மொத்த பொண்ணோட கருப்பை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணை நான் உன் கூட சேர்த்து வைக்கிறேன் இதை ஊரே எதிர்த்தாலும் சரி அந்த பொண்ணு உனக்கு தான் இது ஏன் மேல சத்தியம் ஓகே கொடுவா என்ன விலைப்பா அதுவாமா அது கிலோ 300 ரூபாமா என்னப்பா கறி விலையை விட அதிகமா சொல்ற கறியில கொழுப்பு இருக்குது மீன்ல கொழுப்பு இல்ல அதனால தான் இந்த விலை யாரும் இது கம்மி கொடுக்கறது இல்ல விலையா ஹலோ மார்க்கெட்ல தான் இருக்கேன் ஐயா மீன் விலையெல்லாம் ஓவர் ஆக்குது நீ கறி வாங்கிட்டு வந்துரு என்ன எல்லாம் சின்ன மீனா இருக்கு பெரிய மீன் கிடையாதா கப்பல் கடலுக்கு போயிருக்குது வந்தவொடனே சொல்லி அனுப்புறேன் லாரி ஏத்தின்னு வா பெருசா ஏத்திட்டு போ ஏமா கூட ஏத்தின்னு வந்துட்டேன் இதெல்லாம் பார்த்தா உனக்கு பெருசா தெரியல ஹலோ நான் மீன் பத்தி தானே பேசுறேன் நீங்க ஏன் தேவையில்லாம பேசுறீங்க நான் ஏன் தேவையில்லாம பேசுறேன் நானும் மீன் பத்தி தான் பேசுறேன் இல்ல நீங்க தான் தேவையில்லாம பேசுறீங்க நான் உன்ன தேவையில்லாம பேசலாமா என்ன பேச தெரியாது எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா நான் பொம்பளைட்ட பேச தெரியாது யார் போது நிறுத்துடா உங்க அளம்பல் தாங்க முடியலடா கடையா பாரு நானே நடி வீக் டேஸ்ல வந்திருக்கிற என் மாமா ஊர்ல இருந்து வந்திருக்கான் எங்க அம்மா இன்னைக்கு லீவ் போட்டு அவனுக்காக சமைச்சு தானே சொல்லிருக்காங்க உன் மாமா ஒரு நாள் இந்த மீனுக்குள்ள சைனைட் ஏத்தி அவனை போட்டுற போறேனா பாத்து நேரு இத சாப்பிட்டு செத்து போறான் முதல்ல அந்த வேலையை செய் அவன் பிரச்சனையாவது தொலைஞ்சு போட்டும் ஏய் தம்பி அக்கா ஒரு டீ சொல்றா மச்சி வச்சுடா நீ ஏன் வாலிங்க தான் வேலை செய்யுது இல்ல அதனால டிஃபன் பாக்ஸ்ல ஜெட்டி பனியன்லாம் 3D தந்து கொடுக்கும் கலரா போட்டு நீ என்னைய வெறுப்பேத்துவல டேய் அசிங்கப்படுத்தாத அவன் நீ நினைக்கிற மாதிரி சேல்ஸ் கேர்ள் இல்ல இந்த ஷோரூமோட மேனேஜர் சரி நீ வாழ தேடு அதுக்குள்ள இது எனக்கு கரெக்ட் ஆகுதான்னு பாக்குறேன் டேய் எங்க சரி வா எக்ஸ்கியூஸ் மீ இவங்க தானே எங்களுக்கு சில பல ஐட்டங்கள் வேணும் என்ன சார் வேணும் நாங்க இவங்க கிட்ட வாங்கிக்கிறோம் மேடம் அவங்க பிஸியா இருக்காங்கல்ல நான் ஃப்ரீயா தானே இருக்கேன் அவங்க ஃப்ரீயா இருக்காங்களா ஒரு நிமிஷம் மச்சான் ஃப்ரீயா இருக்கீங்களா என் ஃப்ரெண்ட் வீட்டு கூட ஃப்ரீயா தான் இருக்குது என்ன சொல்றீங்க ஏன் டென்ஷன் ஆவற நான் அவனை கூப்பிட்டேன் நீ தானே கூப்பிட்ட ஃப்ரீயா இருக்கறேன்னு அதனால தான் சொன்ன ஃப்ரெண்ட் வீட்டு ஃப்ரீயா இருக்கு
ஓகேவா? நான் கஸ்டமர் இல்லாம ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னேன். நானும் கஸ்டமர் தானே. இத லேடிஸ் செக்ஷன், ஜென் செக்ஷன் மேல இருக்கு, அங்க போங்க. ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னேன். ஓ, வியாபார ரீதியா பேசிட்டீங்க. 1 செகண்ட். என்னடா இது லேடிஸ் செக்ஷனா? நம்மள மேல போக சொல்றாங்க. ஏன் ஜென்ஸ்னா ஜென்ஸ் தான் Dress எடுக்கணுமா? லேடிஸ் எடுக்க கூடாதா? எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க Dress எடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு பிராலாம் காட்ட சொல்லுங்க. அவருக்கு மாடல் காட்டுங்க. டேய், மாடல்ஸ் எல்லாம் காட்டுறாங்களா? வா பார்க்கலாம். நீ போடா, நீ போ. நீ ஆயிட்டே திரும்பி நல்லவன் ஆயிட்டே நீ. எங்க காட்டுங்க. ஓகே, வேற பிராண்ட் எடுங்க. செலக்ட் பண்ணியாச்சா? இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. இந்த புக்கை கொடுக்குறியா? எத்தனை போய் நாளைக்கு தான் தரேன். மேடம், என்ன உன் சேல்ஸ் கையில கஸ்டமருக்கு சரியா சர்வீஸ் பண்ண மாட்டுது. வெரைட்டிஸ் காட்ட சொன்னா காட்ட மாட்டுது. ஏய், எந்தாடி காட்ட சொன்னத காட்டு. இது ஒரு லூஸ். அவன் என்ன கேக்குறான்னு தெரியும். கேட்டல்ல மச்சான், சைஸ் எனக்கு பூரா தெரியும். ஓகே. உங்க சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுங்க. ஒரு 1.5 டசன் எடு. வாழைப்பழம் வாங்குற மாதிரியே வந்து ஏன் வாழைப்பழம் மட்டும் தான் டசன்ல வாங்குவியா? மச்சான், ஒயிட் ஓகேவா? வேணாம்ல, அழுகு தாங்காது. பிரவுனு, ஊதாப்பு கலரு, கத்திரிப்பு கலரு, அந்த மாதிரி கலர் கலரா எடு. பில்லு போட்டு வரேன். கலர் கலரா கலர் இது. இந்தா வாழை கொடு. இது எப்படா கொடுக்கறது? நீ தானடா மனசை டச் பண்ற மாதிரி ஒரு gift கொடுக்கணும்னு சொன்ன. குறா, டச் பண்ணினே இருக்கும். குடு. இந்த ஷோபீஸ்ல இருக்கிற மாடல் எல்லாம் மாத்தி. எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க சக்சஸ் வொர்க் அவுட் ஆயிடும். கூப்பிடுவா. எக்ஸ்கியூஸ் மீ. கூப்பிட்டால வொர்க் அவுட் ஆயிடுச்சு. வா 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 வா. என்ன இது? பிரா. டேய், பர்த்டே கிஃப்ட்னு சொல்றான். ஹாப்பி பர்த்டே சொல்லி குறா, வாங்கிப்பா. ஹாப்பி பர்த்டே. மரியாதையா எடுத்துட்டு வெளிய போய்டு. இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே இல்லன்னு நினைக்கிறேன். டேய் டேய், இரா. இதை எடுத்துக்கின்னு காசு திருப்பி தருவீங்களா? காசு எல்லாம் திருப்பி தரீங்களாவா? காசோட வரேன். டேய் சரி, நீங்க வச்சுங்க. காசு வேஸ்ட் இல்லே. பரவாயில்ல, அத நான் வேற மாதிரி கழிச்சுக்கிறேன். வாழ்ந்தா உங்கூட தான் வாழணும். என்ன அவன் வியாதி எனக்கு வந்துருச்சு. எதுக்கு அடிக்கிறீங்க? சொல்லிட்டா அடிக்கிறே. நான் சொல்றேன்டா. எந்திரா, அந்த டிவியை போடுறா. வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம். எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டுறீங்க. நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரம் சாப்பிட்டுருக்கீங்க போல. அத நான் சாப்பிடலீங்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது? இந்த கேள்விக்கு விளையாட்டுக்கு தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. சோ கரகசுத்ரன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா. சோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்திருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. வாவ்! பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் இருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்து வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. கீதா, சீதா. 2 நிமிஷம். சும்மா போராட்டி போட்டு என்ன என்னதெல்லாமோ பண்ணிருச்சீங்க இந்த பவர் ஸ்ட்ராங். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் சீதாராம்? ஆவேசப்படாதீங்க. புதுசா பிறந்த மாதிரி இருக்குதுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆடியன்ஸ், இப்போ சொல்லுங்க, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை நீங்க சாப்பிடுங்களா? சார், எனக்கு 10 பைடு கொடுங்க சார், அப்படியே சாப்பிடுவேன். மக்களே, இவர மாதிரி அலர்ஜிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க, அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க. என்ஜாய். இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம்
கலகலப்பான பெண்களுடன் கிளுகிளுப்பாக இருக்க பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங். சூப்பரா இருந்துச்சுலடா. இதை வச்சு என் கம்பெனியை பெரிய லெவலில் வளர்க்கலான்னு பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல வச்சுச்சுனா. ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் அது என்ன உன் குருவி குத்த? தூக்குறா. ஏன்டா குருவி செத்ததுக்கெல்லாம் அடிக்கிறாரு? குருவினா? ஓ, அந்த குருவி செத்து போச்சா? ஆமாண்டா. நானாச்சும் பரவாயில்ல, நல்ல ஆண்ட அனுபவிச்சவன். ஆனா என் பையனை இப்படி பண்ணிட்ட நீ. என் வம்சமே தலைக்காதலுக்கு இவனை சஜிச்சிட்டியடா. இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்குறேன். இல்ல உன் கூட ஒண்ணு சுத்திக்கு நிக்குமே, பேர் என்ன? சீசு ஸ்மிதானே. அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். ஓ சரியா? செத்த குருவிக்கு கிளி எதுக்கியா? அழகா யாரு? வெளிய போடா. என்ன யாரும் இல்லாத நேரத்துல வந்து ரவுடிசம் பண்றியா? You stupid moron. என்னது முறத்தால அடிப்பியா? யாரு? ஏய் கிரண், பார்த்தல யாழ் எப்படி கரெக்ட் டைமிங்க்கு வந்தான்னு? டேய் கிரண், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி மத்தவங்க அடிக்கும்போது சட்டை எல்லாம் கிழிய கூடாதுன்னு? இந்த பாரு, அவ செம்ம கோவத்துல இருக்கான். ஷர்ட் எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. அவனுக்கு கராத்தே கூட நல்லா தெரியும். கராத்தேவா? Be careful. சும்மா உள்ளலாக்கி. ஏய், என்ன ஓவர் பில்டப்பா இருக்குது? என்ன? டேய் கிரண், இவ ரொம்ப ஓவரா பேசுறா. உன்னோட அந்த ஆனகோண்டா குத்த கொஞ்சம் காமி. சும்மா கை சுத்துறதுக்கு இந்த அடி அடிச்ச? எங்களுக்கு எல்லா குத்தும் தெரியும், புரியுதா? 2 நாளா வருவேன். ஒழுங்கா வாங்கின பணத்தை வட்டியோட எடுத்து வைக்கிற, இல்ல 2 வரையும் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. டேய் டேய் குட்டி, என்னடா ஏன்டா அழுவுற? பின்ன போற வரவள அடிச்சிட்டு இருந்தா வேற என்ன பண்றதா? வேற யாரடா உன்னை அடிச்சா? ஊரையே மிரட்டிட்டு இருக்கானே தோற, அவன்தான். அவன் பையனுக்கு ஒரு வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லனா ஒண்ணு அவனுக்கு. மேடம், நீங்க என்ன இங்க இருக்க கட்டுதே? இந்த ஊட்டிக்கு குயின் ஆஃப் கில்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. உங்க காலடி தடம் மட்டும் இந்த ஊட்டியில படாம இருந்திருந்தா பூகமம்மு புயல் பேரழிவு உண்டு பண்ணி இருக்கு மேடம். மேடம், எல்லாரும் என்ன பார்த்து உங்களை பார்த்தா அப்படியே கருப்பு மைக்கேல் சாஷே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? குரங்கு சரியா 10 மணிக்கு ஆபீஸ் சொல்லணும் மேடம். நம்ம ஜோடியா போறத பார்த்து எல்லாரும் போறாமையா நினைக்கிறாங்க மேடம். தப்பா நினைக்கிறீங்க. செக்யூரிட்டி கூட போயிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. செக்யூரிட்டியா? மேனேஜர், டெய்லி ஜாகிங் போறீங்க, தொப்ப மட்டும் குறையவே இல்ல. மேடம், நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எண்ணி 20 நாளுக்குள்ள பெருசாக்கி காட்டுறேன். ரொம்ப காமெடியா பேசுறீங்க. காமெடியா பேசுறேன்னா நம்ம சொன்னா நம்ப மாட்டாளுங்க, செஞ்சு காட்டினாத்தே நம்புவாளுங்க. நான் வந்துட்டு மேடம். இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரன் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ்? அப்படிதான் பாஸ். நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தான்டா இருக்குது. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி முழிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்காளே, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ்? பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுத்து எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாட்டத்தில் நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ், அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறான்னா வயசாகி போச்சு, வெள்ளை எழுத்தா தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வைன்னு புளிவிட்டு இங்கே 500 அடி தள்ளி நிற்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டாக தெரியுதா?
யாரா அவன்? செடிக்கு அடியில முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிக்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டையை போறது? இது எங்க ஆயாவோட உழைப்புடா. அவன கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க பாஸ். கல்லு போட்டு விளையாடுறோம். கல்லு போட்டு விளையாடவனா குளமா இல்ல குட்டையா? கட்ட அந்த அடி அந்த மஷ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடி. வாங்கடா. டேய் போட்டா எங்கடா காணோம்? அடியில இருப்பான் பாருங்க. டேய் வண்டில தான் இருப்பான். கூடாது. டேய் டேய் வாடா வெளிய வாடா வெளிய வாடா. டேய் நில்லுங்க. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் வாடா ஓடுறா ஓடுறா. டேய் இந்த பக்கடா முட்டு இருக்கு. ஏமா ஏமா உரிச்ச முட்டை சொல்றது கேளுமா? ஏமா என்ன பக்கடா இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நில்லுடா நான் வரேன். நில்லுடா நில்லுடா. திருடே திருடே திருடே. இந்த முடி பிடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான் திருடன் தான். விட மாட்டேன். விட்றாத விட்றாத. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க என்னைய புடிங்க. நீங்க தான் மெயினா? அவரை மாதிரி எங்களை டைட்டா புடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்போ போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. ஐ கரடி மாமா. என்ன தக்காளி குமிக்கி யானை மாதிரியே இருக்க? அடிங்க மொதல்ல பிஞ்சிடும். என்ன நினைச்சிருக்க மனுஷன்? போட்டற வை. என்னடா வேணும்? என்ன வேணும்? குடிக்கிறது கல்லு பாட்டில், தொட்டுக்கிறதுக்கு நண்டு குழம்பு வேணும். வேண்டிய பயலுவே வேலை கட்டு வந்திருக்கேன். உனக்கு வேண்டிய பசங்களா? உருப்ட மாதிரிதான். இங்க வா இங்க வா. ஓய உடைக்கிறேன். இங்க வா பாரு. ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. கிளம்பு கிளம்பு. நாளைக்கு வா. போடா வொர்க் ஷாப். என்ன கிளம்பிட்ட? உள்ள வா. வணக்கம் மேடம். என்ன வொர்க் ஷாப்? அடியாளங்களோட வந்திருக்க? இல்ல மேடம், உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இந்த பயலுல ஒரு ஷாப்ல பாத்திருப்பீங்க. ஆயில் சுமல் தாங்க முடியலையா? எதே செண்டு கம்மல்ல சேர்த்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன வேலை தெரியும்? ஓரளவுக்கு பாடுவேன் மேடம். பெரிய சூப்பர் சிங்கர். அடுத்த பிரபுதேவா. ஓரளவுக்கு ஆடுவேன் மேடம். நான் நல்லா நடிப்பேங்க. அடுத்த பவர் ஸ்டார். அப்போ போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? இல்ல மேடம், நல்ல பயலுதே. என்ன கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம், உங்க அசிஸ்டண்ட நல்லா சாப்பிட சொல்லுங்க. பாடியில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கு. ஏய் தாடி, இப்ப நீ ஆக போற பாடி. ஐயோ தக்காளி அடிச்சாத. ஏய் பவர் ஸ்டார், உனக்கு தனியா வர சொன்னுமா? கிளம்பு கிளம்பு. ஓகேங்க பை. எந்த ஆம்பளை கூடயும் நெருக்கமா பழக முடியாது. என்னாலையும் எந்த ஆம்பளை கூட நெருக்கமா பழக முடியாது ஸ்மிதா. நீதான் எனக்கு எல்லாம் சொல்ல வந்த ஸ்மிதா. வா. திறந்து இருக்கு. ஏய் யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏய் எங்க 2 நாளா ஆளே காணோம்? எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? தொரணா உங்ககிட்ட தான் எஸ்கேப் ஆக முடியுமா? நம்ம வேற தானே சுத்திட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வேணாமா? எந்திரா. உனக்கு 7 நாள் டைம் கொடுத்தேன். அதுல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நாள்ல என் பையனுக்கு பொண்ணு பார்த்து தரல. தோ நிக்கிதே சிட்டி. இது என் வீட்டுக்கு பட்ட ஆயிடும். ஐயோ நைனா, சோன் பபடிக்கு சொக்கா போட்டா மாதிரி சும்மா சோகாகுது நைனா. Hey Kiran, what the hell is this? Who are these barbaric pigs? Set them out now. தோடா வந்து போன கப்பல்ல சிந்தி போன துரையா நீ? பொருத்தம் கரெக்டா இருக்கும். வாங்கடா. வாடா வாடா எல்லாம் பீஸ் ஏத்துனாங்கடா. கைசட்டி. நைனா. இந்தடா கண்ணா நீ சாப்பிடு. வா வா நைனா. யாருடா இவனுங்க? இவ்ளோ மோசமா இருக்கானுங்க? தொரண நான் சொல்லல. பேசாம உங்க அப்பா சொத்தை ரெடி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் செட்டில் ஆயிடலாமா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அதை ரெடி பண்ண யார்கிட்ட காசு இருக்கு? இனிமேல் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன். மனம் திறக்கிறார் சோனா. நமக்கு காசு கிடைக்கும் ஸ்மிதா. என்னடா சொல்ற? அம்மா ஒருத்தர் நமக்கு தருவார்.
வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய் எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாஸ் முத மாடியில இடது பக்கம், 2வது ரூம்ல மாயா, முதல் ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வெராண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குன்னு பாத்துட்டு வாங்கடா. பொம்பளை எங்க படுத்திருக்கான்னு பாத்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்னடா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? படுங்கடா. என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது? ஈஸி ட்ரிம் பண்ணிட்டல்ல. அதுக்கு ஏன் இங்க வந்து படுக்கிறீங்க முதலாளி? மடையா, நான் முதலாளி இல்லடா. உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல அடிப்பட்டு மர கணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டான். இவெல்லாம் யூத்தாடா. டேய் படுங்கடா. பாலி இருக்கி பழமி இருக்கி ஈஸ்வரி, ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க. இவன் என்ன பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான்? டேய் வாங்க நம்ம வேலையை பார்க்க. ஓகே பாஸ். ஈஸ்வரி என்னையா உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் பாடுப்பா. ஈஸ்வரி என்னையா இப்ப நீ இந்த பாலை குடிக்கல, என் கழுத்தை நானே அறுத்துக்குவேன். குடிச்சு தொலைக்கிறேன் குடு. சீக்கிரம் குடி. அடுத்தது பேபிகான் பாயசம் ரெடியா இருக்கு. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா. நல்லா தானே இருக்கு. மக்கு என் உதடு பட்டுச்சுல, அத உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். என்ன மேக்கப்லாம் போடுற? ரொம்ப புதுசா இருக்கே. அந்த ஐபிஎஸ் பையனோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன இவ்வளவு பெரிய ஊரு ஓடுது வழியில நின்னுட்டு இருக்க? ஹே ஹாய், சோ பியூட்டிஃபுல். வயசானாலும் உன் அழகும் உன் இளமையும் கொஞ்சம் கூட கூடல. அப்ப எதுக்கு இவ்வளவு மேக்கப்? குறைச்சுக்கோ. ஹாய் சுஜு. ஹாய். என்ன சுஜு இப்படி அழைச்சு போயிட்ட? உன்னை டயட்ல போட்டு இந்த பஞ்சவர்மே எல்லாத்தையும் டைட்டா சாப்பிடலாம். இது கேட்கறேன். கேள்வி, வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தானே இருக்க. அவ உடம்ப பாரு. வாய்க்கு ருசியா சமைச்சு போடாதனால பட்டினி கிடக்குறாச்சு. சரியா சாப்பிடலையா? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, அவ சும்மா சொல்றா. சிச்சி இல்ல பஞ்சு, நீ இளமையா தெரியணுங்கிறதுக்காக இவள ரொம்ப நாள் வீட்டுல வச்சிருக்காங்க. அதான் ஒருத்த கன்றாவியா கருப்பா கேவலமா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வாசல்ல தவங்கறனால அவளுக்கு புடிச்ச தள்ளி விடு தள்ளி விடு தள்ளி விடு. அவ எங்க நான் சொன்னா கேக்குறா? என்னைக்கு உன் கூட சேர்ந்தாளோ அன்னைக்கே அவ கெட்டு போயிட்டா. என் கூட சேர்ந்தா? டவல் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல நான் வேலைக்காரி ஆயிட்டேன். கவலைப்படாத பஞ்சு, அடுத்த மாசத்துல salary ஃபிக்ஸ் பண்ணுவோம். வாயாடி. Thank you. எதுக்கு பின்னாடி வர? Dress மாத்தணும், வெளியில இரு. அடி பாவி, ஒரு லேடிஸ் ஹெல்ப்புக்காக வந்த என்ன வெளியில போன்ட்டியா? ஓகே ஆர்த்தி, நான் வெளியில இருக்கேன். இனிமே என் ஹெல்ப் உனக்கு தேவையில்லை. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? பஞ்சு ஒண்ணு டிஃபன். ஹலோ ஏ அசோகே, எங்கடா இருக்குற? நான் ஒரு வேலையா இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? என் மூஞ்சில ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான். உடனே நீ கிளம்பி வா. வச்சிட்டாங்களா? ஆமா, நீ உடனே கிளம்பி வா. எங்க இருக்கற? இங்க தான் நம்ம நாயர்கல்ல. சீக்கிரம் வா வா வா. உங்க அண்ணன் மீனை தாண்டா வெட்டுவான். நாங்கெல்லாம் மனுஷனே வெட்டுருவோங்க. யாருக்கிட்ட விளையாடுறோம்? சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கடைசி சின்ன பணமாகிறது. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன்டா. டேய் அசோகே, டேய் ஏய் ஏய் இரா இரா ஏய் இரா, கடை தோரி இது. எங்க போயின்றீர? சாவியை குடுறா. நேத்து நீ நினைச்சு உங்க அண்ணன் பையன்ல கை வச்சேன். அதுக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இங்க போய் அடிச்சு மண்டே வச்சிட்டான். நைட்டா அண்ணன் மேல கை வச்சது பிள்ளு பிள்ளுன்னு பசங்க வந்துட்டானுங்க. சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, உங்க அண்ணனை பிசிறில்லாம செஞ்சுட்டு இருப்பானுங்க. இந்த மூஞ்சி, இதே மூஞ்சி, அந்த ஒரே காரணத்தை தான் நேற்று நைட்டு உங்க அண்ணன் எஸ்கேப் பண்ணான். இல்லைன்னு வச்சுக்க, இன்னத்தையும் வாஸ்தி கரைச்சிட்டு இருப்பேன். டேய் உங்க அண்ணன் என்ன யாரு நினைச்சான்? நான் உனக்கு தான் ஃப்ரெண்டு, உங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்டு இல்ல. அவனா ஃபோன் போட்டு உங்க அண்ணன் வர சொல்லு. ஏய் சாவியை குடுறா. அடிக்கலாம் மாட்டேன், சும்மா அப்படி மிரட்டி அனுப்புறேன். அவனை வர சொல்லு. ஏய் சாவியை குடு. ஏய் ஏய் ஹலோ. என்ன சிவா, நான் அப்ப இருந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, வர வழியில ஒரு நாய் குறுக வந்துடுச்சு. நாயா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல. இந்த நாய்க்கு தான் வாய் மூக்கு காதுலாம் ரத்தமா ஊத்தின்னு இருக்குது. நம்மளதான் சொல்றானா?
அப்படியே ஏத்தி மொத்தமா முடிச்சுட்டு வந்துடலாமா இல்ல அப்படியே டேய் இந்த சீன் எல்லாம் என்கிட்ட வேணவே வேணாம். உங்க அண்ணன் ஃபோன் போட்டு வர சொல்லு. அப்ப நீ வர லேட் ஆகுமா? இல்ல அங்கே வெயிட் பண்ணு. டேய் உங்க அண்ணன் யார் மேல கை வச்சான்? மச்சாங்க ஒரு சின்ன கீழ் விட இல்லாம இருந்தா மண்டியில தையல் போட வச்சிட்டான். கேக்குறேன் உங்க அண்ணன் நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா அவன். இந்த பார் இப்ப அவன் வரணும். உனக்கு குத்த டைம்னா முடிஞ்சு போச்சு மச்சான். சரி நீ வை, திரும்ப அடிக்கிறேன் உனக்கு. உங்க அண்ணனை வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போக சொல்ல போனா போதுன்னு விட்டுடுறேன். நீ ஏன்டா வர? அவனை ஃபோன் போட்டு வர சொல்லு. நீ இருக்கும்போது வந்தா மகன் அடி வாங்காம எஸ்கேப் ஆயிடுவான். சொல்லி இருக்கிற அவன் நினைச்சு என்கிட்ட பேசினா அவன்கிட்ட பேசுறான். உங்களை அவன்கிட்ட வச்சிடும். அவன்கிட்ட வச்சிடும். ராத்திரி அந்த அடி வாங்கிட்டு திரும்ப என்கிட்ட வர. திரும்ப என்கிட்ட வருவியா? அப்ப நைட்டு வந்து ஆக்ஷன் பண்ண அதே அண்ணன் தான் இப்போ வந்து ஆக்ஷன் பண்றானா? அப்ப இதான் டபுள் ஆக்ஷனா? சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை. நானும் தான் சாமி. ஆண்டி cheers. வித்யா தெருவில் போற வர நாயில அதுக்கு வீட்டுக்குள்ள விடுற. எங்க மாமியார் கூட இந்த அளவுக்கு கேவலமா பேசுனது இல்ல. ஓ இந்த சீன்ல நாய் இருக்கா? அதான பார்த்தேன். நான் இங்க விட்டேன். நீ நைட் இது மேல தண்ணில ஊத்தி காப்பாத்துன்னு தெருவுல எல்லாம் சொல்றாங்க. காலைல 6 மணிக்கு ஏஞ்சி பார்த்தா இது நடு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. வித்யா நீ ஒன்னும் பதட்டப்படாத, இதை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள இது இங்க இருக்காது. பாத்துடலாம். வித்யா நீ போயிரு. ஓ சிஸ்டர் எல்லாம் தெரிஞ்ச கருமம் தானே, வெள்ளடு. அது ஓகேனா? ஆமா உள்ள என்ன சத்தம்? எங்க அண்ணன் உன்னை சேர்த்தது பத்தாதுன்னு ஒரு நாயை வேற சேர்த்திருக்கான். மாப்பிள்ள இங்க ஒரு கொலை பிடிச்ச நாய் இருக்கடா உள்ள. மாப்பிள்ள நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் உன்னை காப்பாத்துறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தைரியம் ஏத்திக்கிறேன். அங்க வேண்டாம். மாப்பி 1/2 கிலோ கையோட வந்திருக்கும் போல இருக்கடா. இது 1/2 கிலோவா? ஆமா ஜஸ்ட் மிஸ்ட். சரி எவ்வளவு குடிச்சிருக்க? வெறும் 1/2 பீர் தான்டா. அப்ப நீ இப்ப வீரன் ஆயிட்ட. அந்த மிலிட்டரி காரனை கூப்பிட்டு நாயை திரும்ப கொடுத்து அனுப்பிச்சு. அடிச்சாரு போறாங்க. இல்ல தம்பி சும்மா கை போட்டுக்கப்பா. தேங்க்ஸ்ங்க. தம்பி நல்லா கட்டி பிடிச்சிக்குங்க, கொஞ்சிக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்குங்க. ஆனா இன்டர்வல் டைம்ல ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு பாப்கார்னும் வாங்கி கொடுத்துங்க. இந்த டீலிங் நல்லா இருக்கே. பின்னாடி சூப்பர் தலைவா. அவன் கை டிராவல் ஆற ஸ்பீட பார்த்தா படம் முடியறதுக்குள்ள என்ன இவன்? Come on. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ பேசுற தமிழ் கூட ஸ்டைலா இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் என்னடி ரஜினி நக்மாவை தொட்டதும் அவன் உன்ன தொடுறான். இன்னும் 10-15 வாட்டி அந்த மாதிரி சீன் வரும். அப்பெல்லாம் அவன் உன்ன கொடுமை. பிரபு கூட, ஜெய் கூட, பிரேம்ஜி கூட, ஐயோ சிம்பு கூட. குரு யோ மெய்யாலுமேவா குரு? இந்த பாப்பா சிம்பு கூட விளையாண்டு போட்டோ எடுத்துக்குது. இந்த மாதிரி அடிப்பட்ட சொம்பளா அது ஓகேவா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆகணுமா வேணாமா? சரி சரி கோச்சிக்காரு குரு, பார்த்து செய். நாளைக்கு நானும் அவங்க கூட நின்றா எனக்கு தானே பெருமை. ஏன் சொல்லு. சரி சரி நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனா எப்படி சமாளிக்க போறணும்? பாப்பா இனிலாம் பல பலன்னு இருக்கணும். என்னது இது?
இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ. இது லோ பட்ஜெட் தான். அடுத்த படம் தான் 200 சீல பண்ணலான்னு இருக்கேன். டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த் நல்லா பண்ணுவாப்ல, அதான் பண்றேன். ஓகே. ஹலோ, நான் யார் தெரியுமா? சோனாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னாவது அவங்க தான் யாரா இருந்தாலும் வெளில நிக்க சொல்லிக்கிறாங்க. போய் அப்படியே நில்லு போ. ஐயே ஒண்ணு இல்ல. ஏய் குமார், எனக்கு தெரியல. நான் நீங்க ஒரே ஜிம் போவேமேடா. ஏதோ 6 மாசம் வஞ்ச கமல வந்து நான் படுத்துட்டேன். அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ஏய் அப்படின்னு திங்குற இப்படி ஒத்து வச்சிருக்க உடம்பு. என்ன அங்க சிக்னல் கட்டுனுற? ஏய் முதல்ல கை வைக்காம பேசு, இல்ல அடிச்சு மூஞ்சி இஞ்சலாம் வச்சிருவேன். ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் கிரண். ஆனா அது முக்கியம் இல்ல. நிக்கிறான் பாருங்க, அவனை பத்தி பேச வந்தேன். அவருக்கு என்ன? அவன் உங்க தீவிர ரசிகன். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி, கேன்சர் வேற. ஓ மை காட். அவன் வாழ்ற நாட்டுல எண்ணிட்டு இருக்கான். அவன் ஆசையே நீங்க அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான். கல்யாணமா? அவருக்கா? ஆமா, அவனையும் ஒரு பொண்ணு தொடுத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா. ரியலி? அவன் கடைசி காலத்துல கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களேன். அவர் பேரு? சதீஷ். சதீஷ் உங்களதான், வாங்க. வாடா அக்கா, ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க. மேடம், குரு நம்ம நிலைமை பத்திலாம் சொல்லிட்டார்ல, உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. ஆனா உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டானா அவளை கண் கலகாம பாத்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மேடம், நான் மேடம் இப்படி சொல்லிட்டீங்க. தங்கத்தை நான் கையில வச்சு தாங்குவேன் மேடம். ஐயோ, முதல்ல என்ன மேடம் கூப்பிடுறது நிறுத்துங்க. எனக்கு சோனான்னு பேர் இருக்கு. வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். குரு போட்டோ எடு குரு. ஐயோ நிஜமா கனவா? ஓகே, கிளம்புறேன். ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு. டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். See you. குரு ஒரா குரு. மேலே நீ பெரியாதா குரு. எங்க அப்பா தான் உனக்கு தெரியாம உங்களை கை வச்சிட்டான். அந்த பொண்ணு கூட எவ்வளவு பாசமா மேடம் தான் கூப்பிடாத, சோனான்னு கூப்பிடுன்னு சொல்லுது. டேட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லுச்சு குரு. நான் குரு யோசிக்கிறேன். அது வந்து அந்த டேட் தான் பிரச்சனை. என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நடிச்சா ஓகேவா? கிஃப்ட் குரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட இருந்தா தான் செட் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு ஏதோ ப்ரொடியூசர் கிட்ட 40 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. அது சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு செலவு பண்ணிட்டா போல. அதை திருப்பி தரலன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். 2 வருஷமா? அதுக்குள்ள அந்த பொண்ணு மனசு மாறுச்சுன்னா, அதான் எங்க அப்பா ஊரே கொள்ளச்சு அவ்வளவு சேர்த்து வச்சுக்கானே, அவர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம். உங்க பண்ணா அந்த இதுக்குள்ள வந்தாலும் வேலைக்கு ஆகாது. சரி விடு, வேற பொண்ணு பக்கத்துல குரு. குரு நான் குரு புஸ்குன்னு டென்ஷன் ஆற. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவருக்கு தெரியாம நான் காசு எடுத்து கொடுத்துட்டா? புத்திசாலிடி நீ, சல்ல குட்டி வா. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதான். அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சவுத்துல சாக்லேட்ஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருணி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா அப்பா. என்னம்மா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். 2 பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். என் பையன் கவிதையா பேசி கணக்கு பண்றாப்பா. உள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா, ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மாவன்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்க சிரிச்சிட்டு இருக்கிற? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கேன். அங்கிள், இவனை கண்டிச்சு வைங்க. ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, தம்பி யாரு ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும்.
நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா. தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணணும். என்னது? பெரிய ஜமீன் முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்ப? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கேன். இப்பவே ஒரு சின்ன என்னடா நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லு. பேசாம ஈஸ்வரி பண்ணிட்டு உனக்கே கட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ் உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தேரா. பாஸ் கிடைச்சிருச்சு. குரா இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா. அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடா தாத்தாவா? ஊர்ல இருக்கிற எல்லாயாவே ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலரணும் ஊரே நமக்கு பங்காளி முறையாகும். அப்புறம் அரண்மனை பிரிச்சா ஷேர் இல்ல ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம்? நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி. உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. யார் அந்த சபா? இவன் நாட்டுக்கும் நல்லது செய்ய மாட்டான், நமக்கும் நல்லது செய்ய மாட்டான். வீட்டுல இருப்பானா? ஏசே நெட் பார்த்துப்பா மாப்ள. ஜெட்டா ஜெட்டா ஜெட்டோ கேட் திறந்திருக்குல. டே மாப்ள, வித்யா சொன்னது கரெக்டா? நேத்து ராத்திரி நான் தான் அது தண்ணியில ஊத்தி காப்பாத்தினேன். கனவு மாதிரி இருந்துச்சு மாப்ள. எவனா இருந்தா என்னடா? தெருவுல போற தெருநாய்க்கெல்லாம் எங்க தாத்தா பேர் வச்சிருக்கா. எங்க தாத்தா எவ்வளவு பெரிய சாரா வியாபாரி தெரியுமா? இஸ் இட்? அப்பாஸ் ஜெட்டா ஜெட்டா ஜெட்டோ. டே மாப்ள, எப்படிடா வீட்டுக்கு போவேன்? அது வேற அங்க இருக்குது. டேய் நம்மளா தமிழ்நாடு போலீஸ்ரா. வா கவலைப்படாத, ஒரு பீர் வச்சிருக்கோம் உள்ள. தோனி டிஷர்ட் போறதோ கையில குச்சி வச்சிருக்கதோ முக்கியம் இல்ல. அவரை மாதிரி உள்ள போய் ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பியா? கேட்ச் பிடிச்சிருச்சுன்னா இந்தா நீ கொஞ்சம் திரும்பி ஏத்திக்கோ. கூலிங் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய் என்னடா அது ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கிற? குடா. ஹாய், நான் போலாமா? கம் கம். வேண்டியது ஆர்டர் பண்ணு. ஃபலூடா கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுல 2. ஆசைப்பட்டாலும் லைட்டாக சீனா சைடில் கூப்பிட்றேன். பசங்க இப்படி தான் மாட்டுறானுங்களா? டேய் நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அண்ணன் உன்னை பத்தி என்கிட்ட எல்லாமே சொல்லிருக்கான். ஏய் நானாண்டி சிவா. மூடா வாய.
என் ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் ஆள் மேல ஒரு தனி வாசனை வரும். அது உன் மேல இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சந்தேகம் வந்துச்சு. நீ தான்டி சொன்ன நல்லா யூத்தா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லி. உன்னை சந்தோஷப்படுத்தலன்னு சென்ட்ல அடிச்சு வந்தா இப்படி உயிர் நாடிய தாக்குறடி. ஐயோ சிவா, ஐம் சோ சாரி. ஐ நான் நாள் போட்டனே. இப்போ நீதான். ஏய் பாப்பா, அங்க யார் கூட விளையாடுற? அக்கா கூட தான். அக்காவா? யாரையும் காணோம். லூசு லூசு, அக்கா முன்னாடி தானே இருக்கு. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? எங்க உங்க அக்காவை விளையாட சொல்லு பாப்போம். அக்கா விளையாடுக்கா. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? என்ன சத்தம்? நம்ம பையன் தான். ஓட்டையை பார்த்தாலே பயத்துல ஓன்னு கத்துவான். இவ்வளவு பெரிய கோட்டையை பார்த்திருக்கான்ல, அத கத்தின்னு ஓடுறான். நீ ஏன் அப்படி அண்டர்வரோட நிக்கிற? அது வந்து ஈஸ்வரி என்னமாச்சு சொல்லு. என்னாச்சு? என்னன்னு நான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க முதல்ல. ஈஸ்வரி அம்மாவை கெடுத்துட்டா அவங்களை எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு ஒரு நப்பாசியில முயற்சி பண்ண. ஆனா ஒண்ணு நடக்கல. இப்ப அவரு என் புருஷன். இப்ப அவன் புருஷன் இல்லம்மா, இந்த வீட்டு வேலைக்காரன். என் கண்ட மண்ணை தூவி உன்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணுக்கான்னு எனக்கு இப்பதானே தெரியுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்ப கிடைக்க. Hey, good morning. அட பாவியல. எப்பம்காரன் கூட சிச்சுவேஷன் தந்தாப்ல சாங்க போடுறேன். முதல்ல அந்த ரேடியோ பத்தி ஆஃப் பண்றா. ஹே பியூட்டி. கார்ல ஏதோ பிரச்சனையா? டேய், உங்க தொண்டை முதலாளிமா. மேனேஜர், யார் இந்த கியூட் பாய்? மேடம், புது அப்பாயின்மென்ட் மேடம். So sweet. ரொம்ப நல்லா ஆடுற. நீங்க நியூலி அட்மிட்டட் மேம். ஓ ஓகே, நல்லா வர்க் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பசங்க எப்படி வேலை செய்றாங்க பேபி? விழுந்து விழுந்து வேலை செய்றாங்க மேடம். வெரி குட். ரொம்ப பொறுப்பா வேலை செய்றீங்க. பச்சை மஞ்சள் வெள்ளை ஊதா, பச்சை மஞ்சள் வெள்ளை ஊதா. ஆ சிவப்பு. இங்க என்னடா படமா ஓடுது? இந்த பார்வை பாக்குற? கண்ணு கண்ணு கண்ணு. உலகார பாவியலா. நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போற பொண்ணு பார்க்காம கூட இப்படி வெறி முடிச்சு பாக்குறீங்களா? கண்ணுல பிடிக்கிற. என்னடா பார்வை? வேலைய போய் பாருங்கடா. டாகி ஸ்டைலடா. வா 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 வா. ஹே பட்டி, சேட்டா விളിച്ചു. புறத்துக்கு போ. டேய் யாரடா என்ன புடிக்குற? பாத்துடா. என்னடா மூஞ்சில? எங்கடா யார் மூஞ்சில? நாய் மூஞ்சிலடா, பின்ன என் மூஞ்சிலியா? பாரு ரத்தம் வருது. எல்லா நாய்க்கும் ஊத்தி கொடுக்க வேண்டியதா இருக்குது. Cheers. What are you two doing in my woods? Hey! என்னடி அங்க ஒருத்தன் என் மேல பூ போடுறான். யாரு?
அந்த பல்லக்கு தூக்குறதுல 6வதா நிக்கிறானே அவன் தானே? எப்படி அத்தை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவன் உனக்கு முன்னாலேயே என் மேல பூவை போட்டுட்டான். உங்க மேலையா? ஏன்டி எனக்கு என்ன குறைச்சல? பர்சனாலிட்டி விஷயத்துல உனக்கு எனக்கு கொஞ்சம் இன்ச்சு தான் டிஃபரண்ட். அத்தை அவன் மறுபடியும் பூவை தூக்கிட்டான். எப்படி நம்பாளு? தம்பி திருவிழாக்கு வந்தமா பல்லக்கு தூக்கணுமா சாமியை கும்பிட்டு ஒழுங்கா ஊர் போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். இப்படி பொண்ணுங்க மேல எல்லாம் பூ போட்டு விளையாடக்கூடாது. சொல்ல நீ யாரு? நம்ம கிளம்பலாமா? போலாம். அவளுடைய பாய் ஃப்ரெண்ட். இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? இப்பதான் பிட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் பெட்டு போட கொஞ்ச நாள் ஆகும். ஜீப் எடுத்துட்டு அண்ணன் இங்கதானே வரேன்னு சொன்னார். காணவே காணோம். இவனா? அத்தை பேக்ல பாருங்க. கொழுப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ அத்தை பின்னால பாருங்க. ஐயோ இவன் ஏன் இங்கேயே சுத்தி சுத்தி வர்றாங்க? வாங்க சீக்கிரம் போலாம். நல்லா கொழு கொழுன்னு கலரா மொசக்குட்டி மாதிரி இருந்தா பாக்குறவங்க மனசுக்கு இறங்கத்தான் செய்யும். அது அவன் தப்பு இல்ல, அழகா பிறந்தது ஏன் தப்பு. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? 2 பேரும் என்ன பேசுங்க சுத்தமா புரியல. ஆட என்னத்தானே நான் சொல்றது, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஐயோ அவன் என்னத்தான் ஃபாலோ பண்றான். சீக்கிரம். ஐயோ அவன் நம்ம 3 பேரையும் செல்போன்ல ஸ்டில் எடுக்கறான். ஐயோ முதுக பார்த்து மூட எடுக்கறான் போல இருக்கு. இழுத்து மூடுங்கடி. சந்து பொந்து எந்த பக்கம் போனாலும் பின்னாடியே வர்றானே. ஆஹா அங்க பாருங்கடி என் வீட்டு காவல் தெய்வத்தை. ஐயோ ராசா. ஏண்டா எங்க மேல பூ போடுவியா? இப்ப நான் போடுறேன். என்ன போடுற? டேய் நீ தைரியமான ஆம்பளையா இருந்து இப்ப வீசுறா ஏனால? சும்மா ஈசு ஈசுன்னுகிட்ட அவன் வேளா எலும்பு உடையற மாதிரி கம்பு எடுத்து ஒரு வீசு வீசுங்கற. ஐயோ விவரம் புரியாம பேசுறியே. நான் சண்டைக்கு கம்பு எடுத்துட்டு வரல, ஒரு சப்போர்ட்டுக்கு கம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். கம்பீரமா இருந்த என்ன கம்ப ஊண்டி நிக்க வச்சதே அவன். நல்லா போய்கிட்டு இருக்கா உங்க புண்ணியத்துல. கட்டையில போற வயசுல கல்யாணம் வேற கேக்குதா இந்த கைதுக்கு? டேய் அதான்டா நீ வளராம தீப்பு மாதிரி தலை பெருத்து போயிருக்க. வேலைய பாரு மாட்டேயா? மேனேஜர் சார் எல்லா நட்டையும் மாட்டிட்டேன். ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? என் தலையில மாட்டு. ஐயோ ஹாய். நியூ அட்மிஷனா? ஆமாக்கா நம்மளுக்கு வேண்டிய பைய. சஞ்சனா எங்க? உள்ளதாக்கா இருக்காங்க. என்ன வருஷம்? அக்கா உங்களக்கா நீங்க போங்க. என்ன அப்பா பேசாம இருப்பா. முல்லை மலர் பாதம். இனி ஃபிகரை கட் பண்ற விஷயத்துல எவனையும் நம்ப கூடாது. நம்மளே நம்ம கிட்ட போட்டு ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான். ஹாய். ஹாய். புஜ்ஜி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. புஜ்ஜியா? புஜ்ஜி பாபு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க படிச்சுட்டு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். புஜ்ஜி பாபு ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? ஏஸ் அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப நான் அவரை பார்க்க முடியுமா? ஷுவர். இப்போ 10 நிமிஷத்துல வர சொல்றேன். உடனே ஒர்க் அவுட் ஆயிட்டா எங்கேயும் போயிடாது, இங்கே இருங்க, வர சொல்றேன். கெட்டப்ப மாத்திட்டு வந்துட வேண்டியதுதான். இவன் அண்ணனா இல்ல தம்பியா? நம்ம இந்த லேடி கெட்ட போட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருப்பானா? ஐயோ இது வேற இறங்கிட்டு. என்ன இவன் நடந்தா நடக்கிறான், நின்னா நிக்கிறான். ஐயோ என்னதான் சொல்ல வரானே தெரியலையே. அவன் வேற பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஐயோ முட்டு சந்து வாண்டாண்டா. தம்பியா இருந்தா மேலோட்டமா அடிப்பான், அண்ணனா இருந்தா இறங்கி அடிப்பானே. வாழ்ந்தா கூடதான் வாழணும். டேய் அறிவு இருக்காடா உனக்கு? டேய் நீ புஜ்ஜி பாபு சிஸ்டர் தானே? புஜ்ஜி பாபு தான்டா. வாழ்ந்தா ஏன் கூட தான் வாழணுமா? வா வந்து வாழ்ந்துடா, வாடா. பொம்பளை வேஷம் போட்டு விட லவ் பண்ண விட மாட்டீங்கடா. பின்னால இருந்து பார்க்கும்போது நல்லா கும்முன்னு இருந்தது, முன்னாடி வந்து பார்த்தா டேய் உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்ட. இப்படியே சுத்திட்டு ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். இன்னும் இப்படி லோ லோ லோன்னு அலைய ஆரம்பிச்சிட்டான்.
நான் லவ் பண்ற பொண்ணுங்க தான் உஷார் பண்ணி சுத்திட்டு இருந்தான்னு பார்த்தா கடைசியா என்னையும் உஷார் பண்ண வந்துட்டானே. வெரி பேட். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. வெளியூர்ல போய் எங்கன்னா செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஆயா உழைப்பெல்லாம் வீணா போச்சே. இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீனு இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிறேன். டேய் கட்டி கருப்புறம் மூக்கா. போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்ல, கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்கடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய் உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா பாஸ் இந்த வீட்டுல சும்மா ஹைட்டா கொழுகன்னு குத்துற மாதிரி கொம்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏண்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காமசூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியே. சிக்காலடா. சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா எப்படியே? ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டுல இருக்க ஒரே பர்சனாலிட்டியான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் முதலாளி மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள்ள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள்ள. நம்ம மாதவியோட. நானு மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, வாயில வசம்ப வச்சு தேக்க வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியாயா? பேசாம போற எங்க அண்ணனே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. போமா. போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன் குட்டையா ஒருத்தன், என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. கெட்ட பையன் சார் இந்த பல்ஸ். ஹே மேனேஜர், so smart. செம்ம ட்ரெஸ்ஸிங். என்ன மேனேஜர், இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. பார்ட்டி நல்ல மூடுல இருக்கு. இப்போதைக்கு நம்ம காதலை ஓபன் பண்ணோம்னா உட்கொட்டாயிரும். தம்பி என்னண்ணே, நேத்து நீ கேட்டதெல்லாம் அண்ணே வாங்கி கொடுத்தல்ல? ஆமாண்ணே. இப்ப அண்ணனுக்காக ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கண்ணே. ஒண்ணும் இல்ல, இந்த லெட்டரை கொண்டு போய் முதலாளி அம்மாட்ட அண்ணன் தான் கொடுத்தோம்னு விவரத்தை சொல்லி கொடுத்துட்டு வா. ஓகேண்ணே. போப்பா. ஒர்க்கொட்டாயிரும். இந்த கேரேஜுக்கு ஓனர் நான் தான். மேடம். என்ன கணேஷா? இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். சரி உட்காருங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பெரிய உள்ள பென்சு காருக்கு உன்னைய நான் செல்லமா அப்படித்தான் கூப்பிடுவேன். நீ கேரியஸ்குள்ள வரும்போதெல்லாம் மழை காலத்துல அடிக்கிற வைப்பர் மாதிரி என் மனசு அடிச்சுக்கிறது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஹெட்லைட் போட்டது மாதிரி என் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. நீ திரும்பி நடப்ப இண்டிகேட்டர் லைட் போட்டது மாதிரி என் மனசும் உன்னை திரும்பி பார்க்கும். ஆனா அது தெரியாம சிக்னலை மதிக்காத காரு மாதிரியே நீ பாட்டுக்கா போய்கிட்டு இருக்க. நீ எப்போதுமே டீ போடு வண்டி மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுற. நீ எல்லா பைலட்டையும் பேசும் போதெல்லாம் ஆஃப் பண்ணாத இன்ஜின் மாதிரி என் மனசு துடிக்கிறது உனக்கு தெரியுமா? நாளைக்கு சாயங்காலம் பிளவர் பார்க் கிட்ட ஷோரூம் கார் மாதிரி காத்துக்கிட்டு இருப்பேன். இப்படி ஜென்டில்மேன் டெஸ்ட்ல வந்தீங்கன்னா நம்ம உட்காந்து நம்ம வாழ்க்கையை பத்தி விரிவா பேசலாம். பாய் பேபி. வண்டி ஓகே ஆயிருச்சு. கருப்பு நீ கொடுத்து வச்சவன்டா.
மேனேஜர் மேம் நாங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரோம். வாங்க டார்லிங். உன் ஃபேமிலி பத்தி பயங்கரமான பில்டப் போட்டிருக்காங்க மணி. பாப்போம். மணி செட் செட். என்ன மச்சான் நடக்குது? செட். குட் பாய். பிளட்ஸ். குட் பாய். மணி ரோல். என்ன மச்சான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்குது. சார் உங்க சட்டை கொஞ்சம் அவருங்க. எதுக்கு? அதுக்கு போட போறியா? வந்து பாரு என்ன பண்ணுதுன்னு. பிச்சு போய் ஒளிஞ்சுக்கோ. எதுக்கு? உன்னோட கப்ப வச்சு நீ எங்க இருக்க நாய் கண்டுபிடிக்க போகுது. என்னடா ஐஸ் பாய் விளையாட்டுலாம் விளையாட சொல்ற? மாமா இப்ப என்ன பண்றது? நான் கண்ண மூடி இருக்கலாம் மச்சான். மணி சர்ச். மணி go find him. ஐயோ விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதே. டேய் அதுக்கு நாய் பல்லு இல்லடா, சிங்கம் பல்லா இருக்கும் போல இருக்கு. எங்க அவன ஆள காணோம்? ஹலோ எங்க இருக்க? மேல பாரு. இந்த பக்கம். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. திருட வந்துரும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இவ்வளவு லேட்டா வர? சரி சரி வந்துட்டேனா நேரா போய் வேலைய மடமடன்னு பார்க்க வேண்டியதானே. ஏன் இங்கே நின்னுட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேரம் பேசணும். பேசின மாதிரி சரியா 300 ரூபாய் சொல்லையா கொடுத்துருவையா? பத்தாது. சின்ன கல்ல தனியா திருட போற. பொருள் சிறுசுதான், ஆனா திருட போற இடம் பெருசாச்சே. 50 ரூபாய பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கோ பேங்க் லாக்ல இருந்து எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல. சரி மேல 50 ரூபாய் போட்டு தரேன். சீக்கிரம் போய் அந்த கல்லை நைஸா எடுத்துட்டு வா. டன். 50 ரூபாய்க்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது. எப்படியாவது இந்த வருஷம் நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து முரளிக்கு கல்யாணத்தை பண்ணிடணும். அதுக்காக தான் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டு போங்கன்னு சொல்லி உங்களை பாம்பேல இருந்து வர வச்சிருக்கேன். அப்ப உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத்தனை வருஷம் வராம இருந்துட்டு இப்ப வந்த உடனே பூஜை போடணும்னா எப்படி? முதல்ல பூசாரியை பார்த்து பூஜைக்கு நாள் குறிச்சுக்கோமா? ஏகப்பட்ட ஐட்டம் கிடைச்சது. இதை வச்சு கல் இல்ல கல் கோரையே வாங்கலாம். உன்னை கல்ல மட்டும் தானே எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். அதுனா பெரிய வைரக்கல்லா கூழாங்கல் தானே. இவ்வளோ பெரிய அரண்மனையில வந்துட்டு வெறும் கல் எடுத்துட்டு போனா அது இந்த பால்சாமி பரம்பரைக்கு அசிங்கம். உன் புத்திய காட்டிட்டிய. நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி கண்டதையும் போய் நக்கி தின்னுமா. நாய் நக்கி தின்னாம அஞ்சப்பூர்ல போய் ஆர்டர் பண்ணியா சாப்பிடும். நீ ஓவரா பேசுற, நீயே தேடி எடுத்துக்கோ. வாட்டா எவ்வளவு தைரியம் தான் அரண்மனைக்குள்ளேயே வருவானுங்க. கையில கிடைச்சா செத்தானுங்க. எல்லா பக்கமும் நல்லா தேடுங்க. சத்தியமான திருடி இல்ல. அப்போ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அந்த கல்லை எடுக்கலான்னு தான் வந்தேன். ஏ பின்ன நீங்க பாட்டுக்கு மோப்பன் ஆகி போலீஸ் புகார்னு போயிட்டீங்கன்னா நீ ஏன் அதை பத்தி பயப்படுற? அத அடிச்சதே நான் தானே. ஓ மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். இந்த பக்கம் போகாத, இப்படி போனா மாட்டிப்ப. என் கூட வா. இல்லைன்னா ஒளிஞ்சு பாரு. சீக்கிரம் வா. வா, இப்படி போலாம். நல்லா தேடியா. ஏய் யாரா நீ? இங்க என்ன பண்ற? கூட வந்திருக்கால அவகிட்ட கேளு. உதப்ப வாய மூடுறா. எல்லாம் உன்னாலதான். நானாவது வீட்டுல இருக்க பொருளை தான் தூக்க வந்தேன். நீ வீட்டுக்காரனே தூக்கிட்டியே. நான் அவளை காப்பாத்த வந்திருக்கையா? என்னடா ஹவுஸ் ஓனர் நீ? விட்டா பீரோ சக எடுத்து நீ அவ கையில கொடுத்துருவ போல. கிர்ல் இல்லாத வீட்லயும் திருள் இல்லாத வீட்லயும் திருடவே கூடாது. வட்டா
மூஞ்சி தனியா மாட்டினாலாவது வெறும் திருடின்னு தான் சொல்லுவாங்க. உன் கூட சேர்ந்து மாட்டின தப்பு தப்பா பேசுவாங்க. நான் போறேன். ஏய் அவன் தப்பிக்கவே கூடாது. எங்க போயிருப்பான்? என்ன நல்லா மாட்டின. இப்ப என்ன பண்றது? உன் தாவணிய கழட்டு. ச்சே, எந்த மாதிரி நேரத்துல உன் புத்தி எப்படி எல்லாம் போகுது பாரு. ஐயோ உன்னை காப்பாத்துதான் கேக்குறேன். முகத்து மூடி வேற பக்கம் ஓடுனா என்ன திருடன்னு துரத்துவாங்க. நீ ஈஸியா எந்த பக்கம் எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சரி, கண்ணு மூடு. கண்ணு மூடு. இதுக்காக தானே வந்தேன். சரி நான் போறேன், நீ எஸ்கேப் ஆயிடு. டேய் என்னடா சொல்ற? அப்ப காயத்ரி அது வாழ்ந்துட்டேன் மச்சி. டேய் அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் அது உனக்கு போட்ட பிட்டு மச்சி. பிட்டா? பிட்டு போட நானா ஜோதி தேட்டரா? டேய் இங்க பாருடா. டேய் நீ திருந்திட்டே நினைச்சுதான் அவளை உன் கூட சேர்த்து வச்ச மச்சான். என்னடா இப்படி பண்ணிட்ட? அவ ரொம்ப டஃப்பா இருந்தா, நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்த. அதான் உன்னை வச்ச மேட்ரை முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு எஸ்கேப் ஆற மாதிரி இருக்கு. நான் முடிச்சிட்டேன். இன்னொன்னு முடிக்க போறியா? டேய் 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 மாமா. என்னடே? அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் கூட பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உன் மேஜிக்ல என்ன மேட்டர் வச்சிருக்கியா? போட வேற வேலையே இல்ல. ஆள பாரு. நீ ஜூஸ் கடையில இருந்து ரொம்ப பழமாயிட்ட. அந்த ஆபரேஷனை நானே பிளான் பண்ணிக்கிறேன். குளு ரெசார்ட் நல்ல அம்சமா இருக்குல்ல பேரு. செம்மையா இருக்கு பாஸ். இங்க அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பல ஐட்டங்கள் கிடைக்கும் போட்டுருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பாஸ். ஐட்டலாம் வேணாம் சார். ஆஃப் சரக்கு கிடைக்குமா? சரக்கா? சரக்குலாம் இங்க இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல சார். லவ் மேட்டரா? அப்பனா மேடம் தான். மேடம் வாட் இஸ் தி மேட்டர்? இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல மேடம். வாட்? அல வாட்? என்னாச்சு? ஏய் ஃபுல் ஸ்டிப் ஃபுட்பாலர் பையா அவன் மூஞ்ச பார்த்து சூனடா. அட பாய் இங்க ததுக்கு அவன் மேல வாதத்துல வாத வச்சு விட்டுறான். வாதல தல வேற ஏதாவது பார்க்கலாம். வாதல வகத்தல இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே. வா பக்கல ஓமா ட்ரை குடிக்கலாம். குடிகார பாயலுகளா, நீ ஏன்டி உன் மூஞ்ச போய் அவனுக்கிட்ட காமிச்ச? எப்படி உடம்பெல்லாம் வாந்தியத்தை நாசம் பண்ணிருக்கானுங்க பாரு. அவனுக்கு என்ன சாப்பிட்டா நான் சொல்லட்டா? பாஸ் ஃபீல் ஆயிட்டாப்ல. வாந்தி மேட்ரு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ குடிக்கார பசங்க என்ன குடிச்சானுங்கன்னே தெரியல. ஊத்தியா? யோ பால்சாமி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு முறைப்பாவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா. ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? லோக்கல் மாடலா இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலா இருக்கா. எப்படி கிட்ட நெருங்குறதுன்னே தெரியலையே. பாலு, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீலு, உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில் ஓடி வருவா. எதிரில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும். பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். சூப்பர் ஐடியா. ஆனா நீதான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய் என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சிட்டு போறா. சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? போ போயிடு. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணி ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா
நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னாதானே தெரியும். அதான் சொல்றேன் தேடு. வா அடச்சே, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்போ நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்ச தூக்கி போட்டுருக்கணும். காதுலேயே சொரின்னு சுத்தந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோன்னே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சிருந்தேன் பத்தியா? யோ பயா நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நானே காஷ்மீர்ல குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியா போட்டுக்கிறேன். நீ போ. துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? நல்ல வெயிட்டுங்க. சாரிங்க. இந்தாங்க. ஜெய். ஏய் ஸ்டாப் இட். காஃபி டீ குடிக்க கண்ட நேரத்துலயே வர்றது. சரி சரி, இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேன்ல. பார்த்தது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டேன்ல. நம்பிக்கைனா துண்டை ஊத்தி கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன். ஏய் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. சுருகமா சொல்லணும்னா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பாடி கார்டு முனீஸ்வரன் மாதிரி. அப்போ யாராவது இப்ப மாட்டினாங்கன்னா கஞ்சி காசிருவாங்க. டேய் அசோக் எங்கடா இருப்பா? அசோக் எந்த ஏரியால இருக்கான்னு தெரியலையே. முன்னாடி தான் இருக்கிறேன். இவனுக்கு விதி வீணை வாசிக்குது. நினைவோ ஒரு பறவை அது விரிக்கும். பார்த்தல செக்ஸியான ஒரு ஷேர் ஆட்டோ யூத் பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணுது. அதான் உன்னை வர சொன்னேன், போய் தட்டி தூக்கு போ. டேய் போடா, எனக்கு வேற வேலை இருக்குது. சாவிய விடுறா. அப்படின்னா உனக்கு முக்கியமான வேலை. இதை விட என்னடா முக்கியமான வேலை? மச்சான் பார்த்தல ஜிம்பாடி சும்மா கும்முன்னு இருப்பா. மசாஜ் எல்லாம் இப்போ என்ன அதை கரெக்ட் பண்ணுமா? ஆமாண்டா. போ போ. இன்னைக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிறான். போடாக்கனா போ. எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை நீ அபேஸ் பண்ணி இருப்ப. இன்னைக்கு அடிக்கிற அடியில சும்மா அந்தரங்கெல்லாம் ஆட்டம் கண்டு போகுது. ஹலோ ஹலோ. சென்ட் பத்தி கேப்பா. நீங்க போட்டிருக்கிற பெர்ஃப்யூம் எலிசபெத் ஆடன் தானே? அவ்வளவு தூரம் வந்துருச்சா? அங்க இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்க பேரு? எதுக்கு? இல்ல சும்மா பழகலாம் தான். பழகிட்டு மாட்டினான்டா. நீங்க போலீஸ் தானே? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் மேடம். டக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க. அங்க குடு உடுப்புக்காரன் சவுக்கா போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவன் தான் மேடம் உங்களை கலாய்க்க சொல்லி என்ன அனுப்பிச்சான். பைக்கு சாவி வேற புடுங்கிட்டு திரும்ப கொடுக்க மாட்டேன்றா மேடம். நீ டக்குன்னு திரும்பி பாத்துறாத, நான் அவனுங்களை பாத்துக்கிறேன். என் மாஸ்டர் பிளானுக்கு முன்னாடி அவன் மன்முதல் இலக்கே ஆப்பு. அட்வொகேட் அசோக், நீங்க எனக்கு எந்த கேஸா இருந்தாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. சரிங்களா? ஓகே. ஏதோ ஒரு நல்லவரா இருக்கவே இந்த மெத்தட ஹேண்டில் பண்ணாரு. உன்ன மாதிரி பொறுக்கியா இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னது மெத்தட ஹேண்டில் பண்ணனா? மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் ரொம்ப மோசமானவன். ஒரு நல்லவர், ஒரு ஜென்டில்மேன் தெரியும். அவன் ஜென்டில்மேனா நானா குஞ்சுமோனா? வண்டில ஏறடா நீ. ஏத்தீங்க மேடம் 3 பேர்ல நான் முக்கியமான வேணா முன்னால ஏறடா. பின்னாடி ஏறடா. சரி நீங்க வரலையா? ஏறடா. உங்களை கூட்டி போய் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து உரிக்கிறேன். உரிக்க நாங்கனா வாழைப்பழமா? உங்களெல்லாம் பார்த்தா வாய் வழியா சிரிப்பு வர மாட்டேன்னு. ஏல நீ வக்கீல் தானே? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, நீ கூட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா, உள்ள அமுச்சு வச்சது அவன் தான். ஆமா நீங்களாம் பரவாயில்ல, இவன் மட்டும் என்னடா கண்ணா பின்னான்னு வீங்கி இருக்கிறான்? அது இல்ல மாப்ள, உள்ள கூட்டிட்டு போய் ட்ரெஸ் அவுக்க சொன்னாங்களா? ஐயோ
அப்புறம் லாக்அப்ல தள்ளுறதுக்கு பேண்ட்டை கட்டுறாங்க. அதுக்கு இந்த காண்டாமிருக லேடி போலீஸ் கிட்ட போய் காண்டம் இல்ல பரவாயில்லையான்னு கேட்டான். 2 கோட்டியா அனுப்பலான்னு இருந்த எஸ்ஐ குனிய வச்சு லாடம் கட்டி அனுப்பிச்சிட்டாங்க மச்சான். டேய் உனக்கு இது தேவையாடா? முழிக்கிறத பாரு. அடி ஷோ மச்சான் வளர்ந்துட்டாளுங்கடா. ஏன்டா இப்படி பண்ண? டேய் நீங்க மட்டும் என்னடா பண்ணீங்க? என்ன மாட்டி விட தானே பாத்தீங்க? டேய் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்கோ. நான் எது வேணாலும் பொறுத்துப்பேன். ஆனா என் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது வேலை பாத்தீங்க, ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன், யாருன்னு பார்க்க மாட்டேன். சொல்லிடுவேன். ஹலோ பிரியா பேசுறேன். எந்த பிரியா? எஸ் பிரியா பேசுறேங்க. காலையில தான் பார்த்தோம், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஓ நீங்களா? ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. பாத்தீங்களாடா நீங்க என்ன பண்ணீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு? இப்ப போலீஸே என் கையில இருக்கு. ஏதாவது ஏடா கூட பண்ணீங்க, போலீஸ்ட்ட சொல்லி திரும்பவும் பழக சொல்லிடுவேன். நீங்க சொல்லுங்க பிரியா, நீங்க கூப்பிடுங்கன்னு தெரியும், இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு. இவங்கிட்ட இருந்து பொண்ணுங்களை காப்பாத்ததா போலீஸ்ல மாட்டி விட்டோம். ஆனா இப்ப அந்த போலீஸே இவங்கிட்ட மாட்டிக்கிச்சே. ஆக மொத்தத்துல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போலீஸே லாஸே. முதலாளி எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு விற்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம். என்ன ரிமோட்டுக்கார மாதிரி திருப்பி விடுறான்? பாஸ் அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனையை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. ஏய் அண்ணன் போதையில இருக்கேன், சிகரெட் காசு காசுல வேணா, சிகரெட் மட்டும். ஹலோ சிகரெட்டு காசு கேக்குறேன். கடனாக்குற நாளைக்கு தரேன். கீழே பார். ஜெட்டி தெரியுதா? ஹலோ இங்க பாரு. இங்க என்ன எழுதிருக்க? கடன் எலும்பை முறிக்கும். டேய் என்னடா ஃபர்ஸ்ட் எல்லாம் கடன் அன்பை முறிகன்னு எழுதுவீங்க, இப்ப கடன் எலும்பை முறின்னு எழுதிருக்கீங்க. இந்த காலத்துல எவங்கிட்ட அன்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா எலும்பு கன்ஃபார்மா இருக்குது. அதனாலதான் எங்க சங்கத்துல எலும்பை முறிக்கப்படும் போர்டு வைக்க சொல்லிட்டாங்க. ரவுடிங்க சங்கத்துல ஒண்ணு வச்சிருக்காங்களே, என்னது? இந்த தீக்குச்சி அணையத்துக்குள்ள சிகரெட் வரணும். அஞ்சு பத்து இன்சல்ட்டிங். இப்ப ரவுடிங்கள என்ன பண்ணுவாங்க தெரியலையே. நண்பா ஏண்டா கேட்டு போன சரக்கெல்லாம் வச்சுக்கின்னு கிண்டலாவடா பேசுற கீரி வாயா, என் கேசர் வந்துட்டான்டா. இப்போ மொத்த காசை வாங்கிட்டு வரேன், கடை என்ன ரேட்டுன்னு சொல்லு. அசோகே மச்சான், சிகரெட்டு கடன் கேட்டா தர மாட்டேன்டா அந்த கடைக்காரன். டேய் மாமா ஏரியால எவ்வளவு கெத்து, காசு வச்சிருக்கியா? இப்பெல்லாம் அப்பா கல்லால கை விடுறது இல்லையா? நீ கேட்டியாச்சா லேடிஸ் மாதிரி உள்ள வச்சிருப்பியா? ஏய் என்னடா தட்டி தட்டி விடுற நீ? என்ன அப்படியே பழைய இங்க இங்க பாடுறா, இந்த கல்லால வச்சிருக்கியா? இல்லையா? அப்ப இந்த கல்லால தான் இருக்கும். டிக்கிச்சே வச்சா நோட்டை சுருக்கி வச்சிருக்கிற. அப்போ அசோக் இல்லையா அவங்க அண்ணனா? மாயா என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேகி இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்ப பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என் கிட்ட போய் நீங்க வாங்க.
கமான் வாங்க வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டுல இருக்க சாம்பலத்துக்கு தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு, பயங்காட்டுற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பெயினா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ் சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ் சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பேய பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ நான் பந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிச்சேன்? நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்ட மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ் என்ன இப்படி அலங்கோலமா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணதான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீட்டணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி காலியாக போகுது. எங்கடா என்ன சொல்ல விட்ட? அக்கா இன்னும் முடியலீங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். என்னடா கிழிஞ்சிருக்கு? என்னடா ஆச்சு? பாஸ் நான் இப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன். ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டுருப்பாங்க. டேய் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்பதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டு விட்டு ஓடி போயிடும். எழுந்துடா எழுந்துடா.